பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். வாசிக்கலாம் எபேசியர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 முதல் 22 வரைக்கும் வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோடே ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாயும் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஆமென். ஆமென். நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் அப்படின்னு சொல்லிதான் 19வது வசனம் ஆரம்பிக்குது இல்லைங்களா? நீங்கள் அப்படின்றது நம்மை குறிக்கிறதா, வாசிக்கிறவங்களை குறிக்கிறதா. அப்ப நாம் எப்படி இருக்கிறோமா? நாம் தேவனை பொறுத்த மட்டில், இயேசு கிறிஸ்துவை பொறுத்த மட்டில் நாம் அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருக்கிறோம். பரம எருசலேமை பத்தி வேதம் சொல்லி கொடுக்கிறது பரிசுத்தவான்களோட நாம் ஒரே நகரத்தாராய் இருக்கிறோம். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. அப்ப நாம பரிசுத்தவான்களோட ஒரே கூட்டமாய் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா இது எப்படி சாத்தியம் அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கலாம். நம்மள அநேகர் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம். ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுதே தேவன் ஒருவர் என்பதை நாம் விசுவாசிக்கிறோம், பாவங்களை அறிக்கை பண்றோம். பரிசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று எழுதியிருக்கிறபடி நம்ம பாவங்களை எல்லாவற்றையும் அறிக்கை பண்றது மட்டும் இல்லாம பாவங்களை விட்டு விட்டு நம்ம இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் பெறும் பொழுது பரிசுத்தாவின் வரங்களை நாம் பெறுகிறோம். அப்போஸ்தலர் 2:38 தான் சொல்லுது, நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள் என்று வேதம் சொல்கிறது. இப்ப பரிசுத்தாவி பெறும் பொழுது நம்ம என்னவா மாறுறோம்? பரிசுத்தவான்களா மாறுகிறோம் இல்லைங்களா? அப்ப பரிசுத்தவான்களுடைய ஒரே நகரத்தாரா இருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. அந்த பரம எருசலேமோடு நம்ம ஒரே நகரத்தாரா, ஒரே சபையாக உலகம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவின் ஒரே சரீரமாக நாம் இயங்கி வருகிறோம். தேவனுடைய வீட்டாரமா இருக்கிறோம். தி ஹவுஸ் ஹோல்ட் ஆஃப் காட், தேவனுடைய வீடா நம்ம இருக்கிறோம். ஸோ இந்நாள் மட்டில் நம்ம ஞானஸ்நானத்துக்கு முன்னாடி வரைக்கும் என் வீடு வேற, உன் வீடு வேற அப்படின்ற எண்ணங்கள்லாம் இருந்திருக்கும். நம்ம மாம்ச சிந்தையில இருந்த நாட்கள்ல என்னுடையது உன்னுடையது என்று நம்ம பேசியிருப்போம். என்னைக்கு கர்த்தர் தன்னுடைய ஜீவனை எனக்காக கொடுத்தார் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோமோ, என்னைக்கு இயேசு கிறிஸ்து எனக்காக இந்த பூமிக்கு இறங்கி வந்தார், அவர் மாம்சத்துல வெளிப்பட்டதே என்னை ரட்சிப்பதற்காக தான் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோமா? அந்த அன்பை நம்ம புரிஞ்சுக்கும் பொழுது எனது உனது அப்படிங்கிற அந்த பிரிவினைகள் எல்லாமே ஓடி போயிடும் இல்லைங்களா? நாம் தேவனுடைய வீட்டாரா இருக்கிறோம். இப்படி இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்கிட்ட எல்லோருமே என்னுடைய சகோதரர்கள், என்னுடைய சகோதரிகள். யார் என் தாய், யார் என் சகோதரன்? பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே என்னுடைய தாயும் சகோதரனுமா இருக்கிறான் அப்படின்ற அந்த சிந்தை நமக்குள்ளார இருக்கிறது. 20வது வசனத்துல அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களா நாம இருக்கிறோம். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லா இருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்துவ அவர் மேல் கட்டப்பட்ட பிள்ளையா இருக்கிறோம். கண்மலையின் மேல் தன்னுடைய வீட்டை கட்டிய புத்தி உள்ள மனுஷனுக்கு நம்ம ஒப்பா இருந்து நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். 21வது வசனத்துல அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. நம்ம எல்லோருமே சபையார் அனைவருமே நம்ம எந்த ஊர்ல இருந்தாலும் உலகம் முழுவதும் நாம் ஆவிக்குரிய மாளிகையாக நம்ம கர்த்தருடைய பரிசுத்த ஆலயமாக நாம் கட்டப்பட்டு வருகிறோம். அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். நம்ம எல்லோருமே தேவனுடைய வாசஸ்தலமா இருக்கிறோம். நம்முடைய இருதயம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறது. நம்முடைய சரீரம், நம்முடைய இருதயத்தை நம்ம கர்த்தருக்குள்ளார பாதுகாத்து கொள்ளும் பொழுது நாமே தேவனுடைய ஆலயமா இருந்து நம்ம எல்லோருமே தேவனுடைய வீடா இருக்கிறோம்னு சொல்லி வேதம் சொல்கிறது. பட் ஒரு விசை இன்னைக்கு நம்முடைய இந்த வேத ஆராய்ச்சியில நம்முடைய குடும்பத்தை நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். நம்ம எல்லோருமே தனித்தனியா நம்ம சபையாக நம்ம கூடும் பொழுது தேவனுடைய வீடாதான் இருக்கிறோம். பட் என்னுடைய வீடு கட்டப்பட்டு இருக்கிறதா? நோவா பேழைய கட்டும் பொழுது தன்னுடைய வீட்டை ஆவிக்குரிய ரீதியில அவன் கட்டுனான்னு சொல்லி நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அவனும் அவனுடைய மனைவியும் அவனுடைய பிள்ளைகளும் அவனுடைய பிள்ளைகளுடைய மனைவிகளும் இவர்கள் எல்லோருமே கரைபடாதபடிக்கு கர்த்தருடைய கண்கள்ல நோவாவுக்கு தயவு கிடைத்தது என்று வேதம் சொல்லத்தக்கதாக, அவனும் அவனுடைய வீட்டாரும் பாதுகாப்பா இருக்கத்தக்கதாக கர்த்தர் அவனுக்கு கிருபையை கொடுத்தார். அப்படின்னா எந்த அளவுக்கு நோவாவுடைய மனைவி, அவனுடைய ரிலேஷன்ஷிப் எந்த அளவுக்கு இருந்திருக்கணும், எந்த அளவுக்கு தன்னுடைய பிள்ளைகள்ட்ட அவன் ப்ராப்பரா கம்யூனிகேட் பண்ணி எந்த பிள்ளைகளும்
வசனத்திற்கு எதிர்த்து போகாதபடிக்கு நோவாவுடைய பிள்ளைங்க வசனத்தை ஏத்துக்கிட்டு அவனோடு கூட உதவி செஞ்சிருக்கிறாங்க. அவனுடைய மருமகள்கள் உள்பட வந்துட்டு அந்த குடும்பத்துக்குள்ள கம்யூனிகேஷன், அந்த காட்லி கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது இந்த வீடு வந்துட்டு கர்த்தருக்குள்ளர வந்துட்டு பரிசுத்த ஆலயமாக கட்டப்பட்டு வருகிறதா என்பதை நம்ம இன்னைக்கு ஆராய்ந்து பார்க்கலாம். இதை குறித்து யோசுவா சொல்றதை நம்ம கேட்கலாம். யோசுவா 24ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 முதல் 15 வரைக்கும் வாசிக்கலாம். யோசுவா 24 verses 14 to 15. ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்னே யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான். ஆமென். ஆமென். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையை சேவிப்போம் என்று வேதம் சொல்கிறது. யோசுவா மூலமா இதை நம்ம வாசிக்கும் பொழுதெல்லாம் வந்துட்டு என்னுடைய வீடும் இப்படிதான் இருக்கணும்னு நம்ம ஒவ்வொருவரும் நினைச்சிருப்போம் இல்லைங்களா? அப்ப நானும் என் வீட்டாரும் யோசுவா சொன்னது போல கர்த்தரையே சேவிக்கிறோம். எப்படி சேவிக்கிறோம் அப்படின்றத 14வது வசனத்துல எழுதியிருக்குது. ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து அப்படின்னு தான் அவன் சொல்லி கொடுக்குறான். நம்ம இயேசு கிறிஸ்துவை சேவிக்கிறது எப்படி? அவருக்கு பயந்து. ஏன்னா காணாத தேவனுக்கு எப்படி பயப்பட முடியும்? அவருடைய வசனத்திற்கு பயப்படுகிற பயம் நம்முடைய இருதயத்துல இருக்கணும். அப்ப நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவிக்கணும்னு சொல்லி வேதம் சொல்லி கொடுக்கிறது. அவனும் அவனுடைய வீட்டாரும் வந்துட்டு எப்படியாக இருந்தார்கள் என்று அவன் வந்துட்டு சேலஞ்ச் பண்ணியே சொல்றான் இல்லைங்களா? நீங்கள் நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ அப்படின்னு இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாத்தையுமே கூட்டி தான் வந்துட்டு பேசுறான். அவன் பேசுறது சாதாரண ஜனங்களோட இல்ல, இஸ்ரவேல்ல 12 கோத்திரங்களையும் திரள் கூட்டமாக கூட்டி அவங்களுக்கு சேலஞ்ச் பண்ணி தான் பேசுறான். நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்துக்கு குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பவர்களோ, நீங்க என்ன வேணா பண்ணுங்கப்பா, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம், நாங்க காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம் அப்படின்றத தெளிவா சொல்றான். இதுக்கு காரணங்கள்லாம் வந்துட்டு உண்மையிலே இருக்குது வேதத்தின்படி. ஏன்னா ஆரம்பத்துல ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஏதோ ஒரு ரீதியில ஸ்பிரிச்சுவல் கம்யூனிகேஷன் ப்ராப்பராகவே இல்லை. ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஸ்பிரிச்சுவல் கம்யூனிகேஷன் ப்ராப்பரா இல்லாததுனாலதான் ஆதாம் இல்லாத நேரத்துல ஏவாளை பிசாசு வஞ்சித்தது அப்படிங்கிறத வந்துட்டு பாக்குறோம். பட் இதே மாதிரி கம்யூனிகேஷன் பிரேக் டவுன் வந்துட்டு ஆதாம் ஏவாளுக்கு நடுவுல மட்டும் கிடையாது, அந்த பேரண்ட்ஸ் அண்ட் பிள்ளைங்களுக்கு நடுவுலையும் இருந்திருக்குது. ஆதாம் ஏவாள் இவங்க கணவன் மனைவிக்குள்ளார ஏதோ கம்யூனிகேஷன் பிரேக் டவுன் இருந்ததுனால இதே மாதிரியே பிள்ளைங்க வந்துட்டு காயின் ஆபேலுக்கு நடுவுலையும் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆபேல் கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறான், காயின் வந்துட்டு கர்த்தருக்கு பிரியமா இல்லை. இன்னைக்கு நமக்குமே எல்லோருக்குமே குறைஞ்சபட்சம் வீட்டுல 2 பிள்ளைங்க 3 பிள்ளைங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா ஒரு கணவன் மனைவிக்குள்ளார வந்துட்டு அந்த ப்ராப்பரான ஸ்பிரிச்சுவல் கம்யூனிகேஷன் இருக்குதா? நம்ம குடும்பமா கர்த்தருக்கு பரிசுத்தமா இருக்கிறோமா? கர்த்தரை பயந்து நம்ம குடும்பமா கர்த்தரை நாம் சேவிக்கிறோமா அப்படின்றத நம்மை நாமே நிதானித்து பார்ப்போம். ஏன்னா ஆதாம் ஏவாளுக்கு நடுவுல இருந்த கம்யூனிகேஷன் பிரேக் டவுனை நம்ம புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் வந்துட்டு, அதே போல அந்த குடும்பத்துல வந்துட்டு பிள்ளைங்க மத்தியிலையும் வந்துட்டு ஒரு கம்யூனிகேஷன் பிரேக் டவுன் இருக்கு. பேரண்ட்ஸ்ட இருந்து ப்ராப்பரா ஏதோ ஒரு விஷயம் காயினுக்குள்ளார வந்துட்டு போய் சேரல இல்லைங்களா? அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பேரண்ட்ஸ்ட இருந்து பிள்ளைங்களுக்கு போய் சேரல வந்துட்டு, அதனாலதான் வந்துட்டு காயின் ஆபேலை கொன்றான் அப்படிங்கிறத வாசிக்கிறோம். பட் இந்த கம்யூனிகேஷன் பிரேக் டவுன் எதுவுமே நோவாவுடைய குடும்பத்துல கிடையாதுங்க. அதனாலதான் ஆதாம் மூலமா இந்த உலகம் தோன்றி இருந்தாலும் பின்னாடி இந்த உலகத்தினுடைய ரீபர்த் அப்படிங்கிறது நோவா மூலமா தான் வந்துட்டு வருகிறது. நோவாவை கவனிச்சு பாருங்க, அவனும் அவனுடைய மனைவிக்குள்ளார வந்துட்டு அந்த ஸ்பிரிச்சுவல் கம்யூனிகேஷன் ப்ராப்பரா இருக்குது, கர்த்தருடைய பார்வையில உகந்தவர்களா இருக்கிறாங்க. அதே போல பெற்றோர் 2 பேருமே சேர்ந்து 3 பிள்ளைங்களை வந்துட்டு கர்த்தருக்கு ஏற்ற மாதிரி வளர்த்து அந்த 3 பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. மருமகள்கள் உள்பட வந்துட்டு அந்த குடும்பத்துல அந்த 8 பேரும் பிழைத்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. இப்ப இந்த குடும்பத்துக்குள்ளார கம்யூனிகேஷன் பெர்ஃபெக்டா வந்துட்டு இருக்குது. அதனாலதான் உலகமே எதிர்த்தாலும் இந்த ஒரு குடும்பம் மட்டும் கர்த்தருக்கு உண்மையா இருந்தார்கள். உலகம் முழுவதும் வந்துட்டு வெள்ளத்தினால் அழிக்கப்பட்ட பொழுது இந்த ஒரு குடும்பம் மாத்திரம் வந்துட்டு கர்த்தருடைய கண்கள்ல தயவு பெற்று இவர்கள் காக்கப்பட்டார்கள். அப்பொழுது உருவான உலகத்தை யோசிச்சு பாருங்க. அந்த வெள்ளத்திற்கு பிறகு வந்துட்டு இந்த பூமியில இருந்த ஒரே ஒரு குடும்பம் நோவாவினுடைய குடும்பம் தான்.
இப்ப நோவாவுடைய ஒரு மனுஷன் மூலமா தான் வந்துட்டு இன்னைக்கு எல்லாருமே உருவாயிருக்கிறோம். அவனுடைய மனைவி, அவனுடைய சந்ததியின் மூலமா, எப்படி ஆதாம் மூலமா உலகம் ஆரம்பத்துல உருவாச்சோ, நோவாவின் வெள்ளத்திற்கு பிறகு நோவா அப்படின்ற அந்த ஒரு குடும்பத்தின் மூலமா தான் இந்த உலகமே உருவாயிருக்குது. அப்படின்னா ஆதாமுக்கு ஒத்த ஒரு பெரிய கிரேஸ் வந்துட்டு கர்த்தர் நோவாவுக்கு கொடுத்திருக்கிறாரு. நான் ஆதாம் குடும்பத்துல இருந்த அநேக பிரச்சனைகள் நோவாவுடைய குடும்பத்துல வந்துட்டு இல்ல. பட் இதற்கு காரணங்களை நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கலாம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 முதல் 8 வரைக்கும் வாசிக்கலாம். ஜெனசிஸ் சாப்டர் 6 verses 7 to 8. அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது என்றார். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஆமென். ஆமென். நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் அவனை நிக்கிரகம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் முடிவு எடுக்கிறார். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது. அப்ப மனிதர்களை உண்டாக்குனது கர்த்தருக்கு व्यसனமா இருந்தாலும், அது மனஸ்தாபமா இருந்தாலும், நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது அப்படிங்கறத 8வது வசனத்துல வாசிக்கிறோம். கர்த்தர் அவனுடைய குடும்பத்தை எப்படி பாதுகாத்தாருன்றதையும் நம்ம வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 1 வசனம் வாசிக்கலாம். ஜெனசிஸ் 7:1. கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். ஆமென். கர்த்தர் அவனை மட்டுமல்லங்க, அவனுடைய குடும்பத்தையும் பார்த்து கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள் என்று வேதத்தில் எழுதியிருக்குது இல்லைங்களா? அவன் மட்டும் கிடையாது, உன்னுடைய வீட்டாரும் சேர்ந்து நீங்க பிழைக்குள்ளர போங்க, இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். அப்ப கர்த்தருக்கு முன்னாடி வந்துட்டு நீதிமான்களா வாழ்வதற்கு தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருக்கு முன்னாடி நம்ம பரிசுத்தவான்களா இருப்பதற்கு தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம்னு சொல்லி நம்ம முதல் வசனத்திலேயே வாசிச்சோம். நீங்கள்லாம் எப்படி இருக்கிறீங்களா? பரிசுத்தவான்களுடைய ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமா இருக்கிறீர்கள். கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக நாம் எழும்பிக் கொண்டிருக்கிறோம். அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். அப்ப கர்த்தருக்கு முன்னாடி நம்ம நீதிமான்களா இருப்பதற்கு தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். பட் நோவா எந்த அளவுக்கு நீதிமானா இருந்தான்றத நம்ம வாசிக்க கேட்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்கலாம். ஹீப்ரூஸ் 11:7. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினிக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். ஆமென். ஆமென். நோவா வந்துட்டு விசுவாசத்தினாலே, நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று, அவன் பார்க்கிற காரியத்தை குறித்து தேவ எச்சரிப்பு பெறலங்க. காணாத ஒரு விஷயம், உலகம் முழுவதும் வரக்கூடிய அந்த வெள்ளம் என்கிற காணாத ஒரு காரியத்தை குறித்து அவன் தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். யாரை ரட்சிப்பதற்கு? தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு அவன் பேழையை உண்டு பண்ணினான். என்னுடைய குடும்பத்துக்காக அவன் வேலை பார்த்தது 100 வருஷங்க. ஆவிக்குரிய ரீதியிலையும் பிசிக்கலாவும் வந்துட்டு என்னுடைய குடும்பத்தை ரட்சிப்பதற்கு அவன் வேலை பார்த்த அந்த நாட்கள் 100 ஆண்டுகள். நோவாவுக்கு 500 வயது இருக்கும் பொழுது கர்த்தர் ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறாரு. 600 வயது இருக்கும் பொழுது அந்த பேழை வந்துட்டு உண்டாகி முடிஞ்சு அந்த 600 வயது இருக்கும் பொழுதுதான் வெள்ளம் வருகிறது. அந்த 100 ஆண்டுகள் தன்னுடைய குடும்பத்தினுடைய ரட்சிப்பிற்காக நோவா வேலை செய்தான் அப்படிங்கிறத வந்துட்டு பாக்குறோம். இப்ப நாம நம்முடைய குடும்பத்தினுடைய ரட்சிப்பிற்காக என்ன செய்கிறோம்ன்றத நிதானித்து பார்க்கலாம். இப்ப குடும்பத்துக்குள்ளார வந்துட்டு தனிப்பட்ட முறையில நம்ம வேதம் வாசிக்கிறது கரெக்டா இருக்குதா? தனிப்பட்ட முறையில நம்முடைய பிரைவேட் பிரேயர் வந்துட்டு கரெக்டா இருக்குதா? இல்ல குடும்பத்துல வந்துட்டு கணவன் மனைவியா, இல்ல கணவன் மனைவி பிள்ளைகளா செய்யக்கூடிய அந்த பைபிள் ஸ்டடி நம்ம வீட்டுல வந்துட்டு இருக்குதா? அதே போல வந்துட்டு பிள்ளைகளுக்கு நம்ம மாதிரிகளா வந்துட்டு எல்லா காரியத்திலையும் இருக்கிறோமா? நம்ம குடும்பத்தோட வந்துட்டு செய்கிற அந்த குடும்ப ஜபம் கரெக்டா இருக்குதா? வெறுமனே குடும்ப ஜபம் செஞ்சா மட்டும் பத்தாதுங்க. வெறுமனே குடும்ப ஜபம் செஞ்சா மட்டும் பத்தாது. குடும்பத்துல வேதத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வேதத்தை ஆராய்ந்து பார்க்காம வெறுமனே வந்துட்டு நான் ப்ரேயர் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஃபேமிலி ப்ரேயர் பண்றதுல வந்துட்டு அதிக பிரயோஜனம் இருக்காது. நம்ம வேதத்தை ஆராய்ந்து பார்த்துட்டு அதன் பின்னாடி நம்ம ஜபிச்சோம்னு சொன்னாக்க அந்த ஜபம் வந்துட்டு மிகவும் பலனுள்ளதா வந்துட்டு இருக்கும். அப்படின்னாக்க பெற்றோர் 2 பேருமே வந்துட்டு, அப்பா அம்மா 2 பேருமே பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு மாதிரிகளா இருக்கிறாங்களா?
இல்ல பிள்ளைங்க ஏதாவது தவறு செய்யும் பொழுது நம்ம கண்டிக்கிற ஒரு நிலைமையில நம்ம இருக்கிறோமா? ஏன்னா நாம அவர்களுக்கு மாதிரிகளா இருந்தா மட்டும்தான் பிள்ளைகளை வந்துட்டு நம்மளால வந்துட்டு வசனத்தின்படி சிட்சிக்க முடியும், கண்டிக்க முடியும். நாம பிள்ளைகளுக்கு மாதிரிகளா இல்லைன்னாக்க நம்மள முதல்ல கேள்வி கேட்க போறது பிள்ளைங்களாதான் வந்துட்டு இருப்பாங்க. அப்ப இப்படியெல்லாம் நோவாவை போல வந்துட்டு நம் பிள்ளைகளுக்கு நம்ம மாதிரிகளா இருக்கிறோமா? குடும்பம் முழுவதும் வந்துட்டு பிள்ளைங்க ஏதாவது தவறு செய்வாங்கன்னு தான் வேதம் சொல்லி கொடுக்குறது. சின்ன பிள்ளைகளா இருக்கும் பொழுது, வசனத்துல வளரும் பொழுது அவங்க வந்துட்டு மதீனமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர்களை நீ கண்டிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. இன்னைக்கு ஒரு சில நேரங்கள்ல வந்துட்டு பெற்றோருக்கு வந்துட்டு பிள்ளையை கண்டிக்கிறதுக்கு ஒரு பயம் கூட வந்துட்டு இருக்குது. இல்ல ஒரு சில நேரம் கணவருக்கு வந்துட்டு மனைவிய வசனத்தின்படி ஒரு கேள்வி கேட்க ஒரு பயமா இருக்குது. மனைவிக்கு வந்துட்டு வசனத்தின்படி கணவரை கேள்வி கேட்கறதுக்கு ஒரு பயமா இருக்கிறது. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நம்ம வசனத்தின்படி குற்றப்படுத்துவதுதான் தவறுன்னு சொல்லி வேதம் சொல்கிறது இல்லைங்களா? பிசாச போல வந்துட்டு குற்றப்படுத்த கூடாதுன்னு சொல்லி வேதம் சொல்லி கொடுக்கிறது. நம்ம குற்றப்படுத்துறதுக்கு பதிலா மனம் திரும்புதலுக்கு ஏதுவாக அவர்களை வழிநடத்துவது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு காரியம். இப்படித்தான் நோவா தன்னுடைய குடும்பத்தை வந்துட்டு அவன் ஆவிக்குரிய இதுல வழிநடத்தி இருக்கணும். அப்படி வழி நடத்தினதுனாலதான் இந்த உலகத்துக்கு அவன் சுதந்திர வாளியா மாறினான்னு சொல்லி வேதம் சொல்லி கொடுக்கிறது. அவன் அதே போல வந்துட்டு சும்மா பேழையை கட்டல, அவன் என்ன செய்தான் அப்படின்றத நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிக்கலாம். 2 Peter 2nd chapter verse 5. பூர்வ உலகத்தையும் தப்பவிடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜல பிரளயத்தை வர பண்ணி. ஆமென். ஆமென். பூர்வ உலகத்தையும் கர்த்தர் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி. எத்தனை பேரை காப்பாத்தினாரு? 8 பேரை காப்பாத்தினாரு இல்லைங்களா? பட் நோவா எப்படிப்பட்டவன் என்று வேதம் சொல்கிறது? நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா. அப்ப அவன் பேழையை மட்டும் கட்டல, அவன் இந்த உலகத்தின் மேல வந்துட்டு ஜலப்பிரளயம் வரப்போகிறது, பெரிய ஒரு நியாய தீர்ப்பு வரப்போகிறது அப்படின்னு கர்த்தருடைய நீதியை குறித்து அவன் பிரசங்கம் பண்றான். இதைத்தான் நம்ம புதிய ஏற்பாட்டிலையும் வாசிக்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்ப பழைய ஏற்பாட்டுல அதிகமா தேவனுடைய நீதியையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் பிரசங்கம் பண்ணவன் வந்துட்டு நோவா. பட் அந்த வெள்ளத்திற்கு பிறகு இந்த உலகம் முழுவதும் அவனுக்கு சொந்தமா இருந்தது. அவனுக்கும் அவனுடைய வீட்டாருக்கு மட்டும் இந்த பூமி முழுவதும் சொந்தமா இருந்தது. அதனாலதான் கர்த்தருக்கு வந்துட்டு அவர் மலை பிரசங்கத்துல பேசும் பொழுது இந்த பூமியை சுதந்திரித்து கொள்வீர்கள் என்றும் வேதத்துல அவர் ஒரு ப்ராமிஸ் கொடுத்திருக்கிறாரு. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இந்த பூமி என்றென்றைக்கும் சுதந்திரிக்க கூடிய ஒரு விஷயமா கர்த்தர் பூமியை வந்துட்டு எவர் லாஸ்டிங் பொசிஷனா அவர் கொடுக்கிறேன்னு சொல்லி இருக்கிறார். இப்படி நோவா மட்டும் இல்லைங்க, ஆபிரகாமும் தன்னுடைய மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு, அவன் தன்னுடைய சந்ததிக்கு அவன் சொல்லி கொடுத்தான், சாட்சியா இருந்தான்னு சொல்லி வேதம் சொல்லுது. ஆபிரகாம் மட்டுமல்ல, யாக்கோபும் தன்னுடைய குடும்பத்துக்கு சொல்லி கொடுத்தான்னு சொல்லி வேதம் சொல்லி கொடுக்கிறது. நம்ம இந்த சாட்சிகளை வந்துட்டு வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிக்கலாம். Genesis 18:19. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். ஆமென். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும். இன்னைக்கு நீங்க வாசிக்கிற அநேக வசனங்கள்ல வீட்டார் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குங்க. வீட்டார் அவனுடைய ஹவுஸ் ஹோல்ட். ஸோ அந்த முழு குடும்பத்தையும் குறிக்கிற மாதிரி தன்னுடைய வீட்டார் என்று வேதத்துல பல வசனங்கள் எழுதியிருக்குது. தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன். கர்த்தருக்கு ஏற்கனவே தெரியும் ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவன் கற்பனைகளை வந்து சொல்லிக் கொடுப்பான், கர்த்தருடைய கட்டளைகளை சொல்லி கொடுத்து நீங்க தேவனுக்கு பயந்திருங்க, அவருக்கு பயந்திருந்து அவரை மட்டும்தான் நீங்க சேவிக்கணுன்றதை சொல்லி கொடுப்பான்றத கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். அதனாலதான் ஈசாக்கு தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததியா வந்துட்டு வளர்ந்தான். ஈசாக்கு தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததியா இருந்து அவனும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்ததுனால யாக்கோபும் தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததியா வந்துட்டு இருக்கிறான். இப்ப அடிப்படையா ஒரு விஷயம் குடும்பத்துல நமக்கு தேவையா இருக்கிறது அந்த ஃபேமிலி ரிப்பெண்டன்ஸ் அப்படிங்கிறது. குடும்பம் முழுவதும் சேர்ந்து மனம் மாறுவது. நம்ம சாதாரணமா ஜெபிக்கிறது மட்டும் கர்த்தர் விரும்புறது கிடையாது. ஆரம்ப நாட்கள்ல வந்துட்டு குடும்பம் முழுவதும் சத்தியத்தை எடுத்துக்கும் பொழுது ஒரு கணவன் மனைவி அது வந்துட்டு ஒரு பிள்ளையோ 2 பிள்ளையோ 3 பிள்ளையோ 4 பிள்ளையோ எல்லாருமே குடும்பமா உட்காந்து ஆண்டவரே நாங்க உமக்கு முன்பாக நாங்கள் பாவம் செய்தோம். இப்ப கத்தோலிக்க சபையில இருந்து நம்ம மனம் மாறி இருக்கிறோமா, ஆண்டவரே நாங்க வந்துட்டு சிலை வழிபாடு பண்ணியிருக்கிறோம், எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி குடும்பமா உட்காந்து நம்ம மனம் மாறுவது மிகவும் அவசியமாக இருக்கிறது.
குடும்பமா கர்த்தருக்கு முன்னாடி, ஆண்டவரே இது நாள் வரைக்கும் உங்களுடைய வசனங்கள் எங்களுக்கு தெரியல, எங்களுக்கு ஆவியின் கனியை பத்தி தெரியல, நாங்க மாம்சத்தின் கிரியைகளை தான் நாங்க நடப்பிச்சோம், எங்களுடைய குடும்பத்துக்குள்ளார எங்களுக்குள்ளார விரோதங்கள், கோபங்கள், சண்டைகள், பகைகள் இது எல்லாமே இருந்துச்சு, பிரிவினைகள்லாம் இருந்துச்சு, எங்களுக்குள்ளார வந்துட்டு கர்த்தருக்குரிய வார்த்தையின்படி பேச்சு வார்த்தைகள் வந்துட்டு இல்ல, எங்களுடைய கான்வர்சேஷன் கர்த்தருக்கு பிடிச்ச மாதிரி இல்ல, நாங்க குடும்பமா இன்னைக்கு நாங்க மனம் மாறுறோம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி 1 முறையோ 2 முறையோ 4 முறையோ 10 முறையோ குடும்பமாக பாவ அறிக்கை செய்யறது வந்துட்டு கர்த்தர் மிகவும் பிரியமா இருக்கிறார். பிள்ளைகளுக்கு நம்ம இந்த காரியத்தெல்லாம் சொல்லி கொடுக்கணும். ஏன்னா இந்த பாவ அறிக்கையை பத்தி இல்ல பாவத்தை குறித்த ஒரு உணர்வு இல்லைன்னு சொன்னாக்க பெற்றோரால வந்துட்டு பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்க முடியாது. பெற்றோர் வந்துட்டு பெர்ஃபெக்டா நடந்தா மட்டும்தான் பிள்ளைகளை கூப்பிட்டு, ஏம்மா இது தப்புமா, எப்பா இது தப்புப்பா, இது இப்படி இருக்கக்கூடாது, இது ஏசப்பாவுக்கு பிடிக்காது. நம்ம பிள்ளைகளை எப்பொழுதுமே நம்ம அக்யூஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இல்ல கணவனை வந்துட்டு மனைவியோ இல்ல மனைவிய கணவனோ அக்யூஸ் பண்ணி குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கணும்ன்றது வேதம் சொல்லி கொடுக்கவே கிடையாது. ஆனா அவர்களை வந்துட்டு கரெக்டா தான் இருக்கிறாங்களா அப்படின்ற அந்த மானிட்டரிங் ரொம்ப அவசியமா இருக்கிறது. அந்த ஜாக்கிரதைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த ஆவிக்குரிய ஜாக்கிரதை வந்துட்டு குடும்பத்துக்குள்ளார மிகவும் அவசியமா இருக்கிறது. அதனாலதான் வந்துட்டு நெகேமியா வாசிக்கிறத, நெகேமியா பேசுகிற வார்த்தைகளை கேட்கலாம். நெகேமியா 1:6 வாசிக்கலாம். நெகேமியா சாப்டர் 1:6. உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி, இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாய் செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியேனுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக. நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். ஆமென். நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம் இல்லைங்களா. நெகேமியா சொன்ன இந்த வார்த்தைகளை இன்னைக்கு பல கோடி மக்கள் வந்துட்டு படிச்சிருக்கிறாங்க இல்லைங்களா. நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம் அப்படின்னு அவன் சொன்ன இந்த பாவ அறிக்கையை வந்துட்டு இன்னைக்கு கோடி மக்கள் வந்துட்டு இன்னைக்கு வாசிச்சிருக்கிறாங்க. நம்முடைய பாவங்களும் ஒரு சில நேரம் மற்றவங்களுக்கு தெரியறதுல தப்பு ஒன்றும் கிடையாது, அனாவசியமா நம்ம சொல்லணுன்ற அவசியம் இல்லை. பட் தேவைப்பட்டாக்க நம்ம மனைவி முன்னாடியோ பிள்ளைகள் முன்னாடியோ கணவன் முன்னாடியோ பாவங்களை குடும்பமாக அறிக்கையிடுவது கர்த்தருக்கு மிகவும் பிரியமான ஒரு காரியமா இருக்கிறது. சில நேரம் சில தனிப்பட்ட பாவங்களை தனியா சொல்றது நல்லது. பட் குடும்பமா நம்ம மாதிரி காண்பிக்கணும் அப்படின்னு சொன்னாக்க நம்ம குடும்பமா உட்காந்து பாவ அறிக்கை செய்து குடும்பத்துல ஒருவரும் கெட்டு போகக்கூடாது. குடும்பத்துல நீங்க ஒரு 3 பேர் 4 பேர் 5 பேர் 6 பேர் இருக்கலாம், எத்தனை பேரா இருந்தாலும் குடும்பத்துல ஒரு ஆத்மாவும் கெட்டு போகக்கூடாது. சில நேரம் ஒரு அன்கம்ஃபர்டபுள் கான்வர்சேஷன் பண்ற மாதிரி வரும். ஒரு கணவன்கிட்டயோ மனைவி கிட்டயோ பிள்ளைகள்கிட்டயோ ஒரு அன்கம்ஃபர்டபுளான கான்வர்சேஷன் பண்ற மாதிரி தான் சூழ்நிலை இருக்கும். எப்பா இது சரியில்லைப்பா, இது ஏசப்பாவுக்கு பிடிக்காது அப்படின்னு நம்ம சொல்றதே அவங்க விரும்ப மாட்டாங்க. நீ செய்கிற இந்த காரியம் வந்துட்டு ஏசப்பாவுக்கு பிடிக்காதுப்பா அப்படின்னு நம்ம சொல்வதையே வந்துட்டு அவர்கள் விரும்ப மாட்டாங்க. இது கணவரா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம். ஆனாலும் வந்துட்டு நெகேமியாவை போல நானும் என் வீட்டாரும் பாவம் செய்தோம்னு சொல்லி குடும்பமா பாவத்தை அறிக்கை பண்ணிட்டு, நம்ம எப்படி ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தானோ, எப்படி நோவா தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தானோ, அதே போல நாமும் நம்முடைய சந்ததிக்கு நம் மாதிரிகளாய் இருக்க வேண்டும். ஆதியாகமம் 35:2 வாசிக்கலாம். ஜெனசிஸ் 35:2. அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோட கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். ஆமென். யாக்கோபனுடைய சொந்த குடும்பத்திலேயே சிலை வழிபாடு இருந்துச்சுங்க. நீங்க யாக்கோபனுடைய குடும்பத்தினுடைய விஷயங்களை நீங்க ஆராய்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க யாக்கோபனுடைய சொந்த குடும்பத்திலேயே சிலை வழிபாடும் அந்நிய தேவர்களை வழிபடுகிற காரியம்லாம் இருந்துச்சு. ஆனா யாக்கோபு என்ன பண்றான், தன் வீட்டாரையும் தன்னோட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். நமக்கு வெண் வஸ்திரம் கொடுக்கிறேன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இது பரிசுத்தவான்களுடைய நீதிகளை என்பதை நாம் அறிவோம் இல்லைங்களா. அப்ப யாக்கோபு தன்னுடைய வீட்டாரோட ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஒரு டிஸ்கஷனை வந்துட்டு பண்ணணும். இது யாக்கோபுக்கு கண்டிப்பாவே கம்ஃபர்டபுளா இருந்திருக்காது, ஒரு அன்கம்ஃபர்டபுளான டிஸ்கஷன் தான். பட் ஸ்டில் இப்படிப்பட்ட அன்கம்ஃபர்டபுள் டிஸ்கஷன்ஸை வந்துட்டு நாம் செய்தே ஆக வேண்டும், வேற வழியே கிடையாது. குடும்பத்துல யாராவது ஒருத்தர் கர்த்தருக்கு வந்துட்டு பரிசுத்தமா இல்லை அப்படின்னு சொன்னாக்க கர்த்தருக்கு பரிசுத்தமா இருக்கும்படிக்கு நம்ம வந்துட்டு குடும்பத்தாரை வழி நடத்த வேண்டியது அந்த குடும்பத்துல இருக்கிறவங்களுடைய பொறுப்பா இருக்கு. குறிப்பா இந்த அப்பா அம்மா ஸ்தானத்துல இருக்கிறவங்க, இந்த கணவன் மனைவி ஸ்தானத்துல இருக்கிறவங்க, இவர்கள் குடும்பத்தை வந்துட்டு பொறுப்பா வழிநடத்த வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது. அப்ப யாக்கோபு போல, இப்ப உங்களிடத்துல இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போடுங்கப்பா, இல்ல உங்ககிட்ட இருக்கிற இந்த பாவத்தை நீ விலக்கி போடு, இது கர்த்தருக்கு பிடிக்காது, உன்னை நீயே சுத்தம் பண்ணிக்கணும்,
உன் வஸ்திரங்களை நீ மாற்றி போடு, நீ பரிசுத்தவான்களுடைய நீதிகளுடைய கர்த்தருக்கு முன்னாடி இருக்கணும்னு சொல்லி அந்த அன்கம்ஃபர்டபுள் டிஸ்கஷனை நம்ம அக்யூசேஷன் மோட்ல பண்ணக்கூடாது. அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். நீ பாவி, நீ பாவி, நீ பாவின்னு சொல்ற மாதிரி நம்ம குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. இல்லப்பா, இது இயேசுவுக்கு பிடிச்சது, இது இயேசுவுக்கு பிடிக்காது, நீ இயேசுவுக்கு பிடிச்சதை செய்ய, நீ பிடிக்காத விட்டுருன்னு சொல்லி நம்ம அவர்கள் மனம் திரும்புற வகையில எப்படி இயேசு கிறிஸ்து சமாரிய ஸ்திரீ கிட்ட அவளுடைய குற்றத்தை எடுத்து உணர்த்தினாரோ அதை போல வந்துட்டு ரொம்ப நளினமா வந்துட்டு கிரேஸ்ஃபுல்லா நம்மளால பேச முடியும்னு சொல்லி வேதம் சொல்லி கொடுக்குறது. வெளிப்படுத்தின விசேஷத்துல இருக்கிற அந்த சபைகளுக்கு எழுதின அந்த 7 லெட்டர்ஸை நீங்க வாசிச்சு பாருங்க. அதுலயும் கர்த்தர் அந்த குற்றங்களை சுட்டி காட்டும் பொழுது ரொம்ப கிரேஸ்ஃபுல்லா தான் சுட்டி காட்டுவார். இதே போலதான் வந்துட்டு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, நோவா இவர்கள் இருந்தார்கள் என்று வேதம் சொல்லி கொடுக்கிறது. இதே போல இருந்த ஒரு மனுஷன் தான் எல்கானா. வாசிக்கலாம் 1 சாமுவேல் 1 அதிகாரம் 21வது வசனம். 1 சாமுவேல் 1st chapter verse 21. எல்கானா என்பவன் கர்த்தருக்கு வருஷாந்தரம் செலுத்தும் பலியையும் தன் பொருத்தனையையும் செலுத்தும்படியாக தன் வீட்டார் அனைவரோடும் கூட போனான். ஆமென். எல்கானா கர்த்தருக்கு பலி செலுத்துவதற்கு யாரோட போனாங்க? தன் வீட்டார் அனைவரோடும் கூட போனான் என்று வேதம் சொல்கிறது. அப்ப குடும்பமா அவர்கள் கர்த்தரை சேவித்தார்கள். எல்கானாவுடைய மனைவிதான் வந்துட்டு அன்னாளுக்கு குழந்தை இல்லாம இருந்தாலும் கர்த்தருடைய சன்னிதானத்துல தன்னுடைய கவலை எல்லாத்தையும் அவ இறக்கி வச்சா. அவளுக்கு பிறந்த குமாரன் தான் வந்துட்டு சாமுவேல் தீர்க்கதரிசி. இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி அந்த நாட்டுக்கே வந்துட்டு அவன் ஒளியாக இருந்தான் அப்படின்றத நம்ம பழைய ஏற்பாட்டுல வாசிக்கிறோம். அவனுடைய பேர்ல 2 புஸ்தகங்கள் பைபிள்ல எழுதப்பட்டிருக்குது. அப்ப எல்கானாவை போல வந்துட்டு அன்னாளை போல ஒரு கணவன் மனைவி இருந்தாக்க பிள்ளைங்க சாமுவேலை போல இருப்பாங்கன்றதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லைங்க. அதனாலதான் கர்த்தர் புதிய ஏற்பாட்டுல முதல்ல வந்துட்டு அடிப்படையா சொல்லி கொடுக்கறது இந்த கணவன் மனைவி உறவு. நீங்க 2 பேரும் பெர்ஃபெக்டா இருக்கிறீங்களான்னு பாத்துக்குங்கப்பான்றத மீண்டும் நம்ம எச்சரிக்கிறார். ஏன்னா ஆதாம் ஏவாளுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவலா ஒரு கம்யூனிகேஷன் கேப் இருக்கதான் செஞ்சது. ஏதோ ஆதாம் மூலமா கர்த்தர் வந்துட்டு கொடுத்த கட்டளை இருக்குது. கர்த்தர் ஆதாமுக்கு கட்டளை கொடுக்கிறாரு, இந்த பழத்தை புசிக்க கூடாதுன்னு சொல்லி. அது ஏவாளுக்கும் தெரிஞ்சிருந்தாலும் வந்துட்டு அந்த மாம்ச சிந்தையை தூண்டி விட்டுட்டு பிசாசு போயிட்டான். ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்குங்க, பிசாசு ஏவாளுக்குள்ளார இல்ல, ஏவாளுக்கு வெளியில தான் பிசாசு இருந்தான். அவன் மாம்ச சிந்தையை தூண்டி விட்டுட்டு பிசாசு போயிட்டான். அந்த பழத்தை பறிச்சு பிசாசு கொடுக்கவே இல்லை. நம்ம நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது, அந்த பழத்தை பறித்து பிசாசு வந்துட்டு நீ சாப்பிடுன்னு சொல்லி அவளுடைய கையில வந்துட்டு ஏவாளுடைய கையில கொடுக்கல, அதை ஊட்டி விடல. ஏவாளாக வந்துட்டு தன்னுடைய மாம்ச சிந்தை ஆக்டிவேட் ஆச்சு. சோ அநேக முறை பிசாசு என்ன பண்ணுவானா, வெளியில எங்கிட்டாவது இருப்பான், வெளியில எங்கிட்டாவது இருந்துட்டு அந்த மாம்ச சிந்தையை ஆக்டிவேட் பண்ணிட்டு போயிடுவான். அந்த மாம்ச சிந்தையினால ஏவாளுக்கு என்ன ஆச்சு, இந்த பழம் பார்க்கறதுக்கு நல்லா தானே இருக்குது, இது புசிச்சா நல்லா இருக்கும் போல இருக்கு, நம்முடைய கண்கள் திறக்கப்படும் போல இருக்கு, நம்ம தேவர்களை போல மாறுவோம் போல இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த மாம்ச சிந்தை ஆக்டிவேட் ஆனதுனால அவங்க வந்துட்டு அந்த பழத்தை அவங்களே பறிச்சாங்க, அவங்களே அதை சாப்பிட்டாங்க. வந்துட்டு பாவம் இந்த பூமியில வந்துட்டு வந்தது. பிசாசு செய்கிற தந்திரங்களுக்கு நம்ம எதிர்த்து நிற்கிற பிள்ளைகளா வந்துட்டு இருக்கணும். அவனுடைய தந்திரங்களை அறிந்த பிள்ளைகளா நம்ம இருக்கணும். அப்ப பிசாசு நமக்குள்ளார இருக்கிற அந்த மாம்ச சிந்தைய ஆக்டிவேட் பண்ணாதபடிக்கு நாம் எப்பொழுதும் எச்சரிக்கையா இருக்கணும். இதுல அடிப்படை வந்துட்டு கணவன் மனைவி உறவு. வாசிக்கலாம் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். 1 Peter 3:7. அந்தப்படி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்கள் ஆனபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். ஆமென். அந்தபடி புருஷர்களே அப்படின்னு சொல்லி கணவர்களை கர்த்தர் வந்துட்டு இங்க அட்ரஸ் பண்றார். புருஷர்களை, மனைவியானவள் பலவீன பாண்டமா இருக்கிறபடியால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோட அவர்களுடனே வாழ்ந்து. மனைவி வந்துட்டு பலவீன பாண்டம் என்று வேதம் சொல்கிறது. அதனால எப்படி குடும்பம் நடத்தணுமா, விவேகத்துடனே அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்கள் ஆனபடியினால். இந்த வார்த்தையை நல்லா நம்ம இருதயத்துல பதிச்சுக்கணும். கணவனும் மனைவி சேர்ந்துதான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். நான் போயிடுவேன், என் மனைவி போக மாட்டா, இல்ல நான் பரலோக ராஜ்யத்துக்கு போயிடுவேன், என் கணவன் போக மாட்டார் அப்படின்ற நினைப்பு வந்துட்டு ஒரு சிலருக்கு இருக்கத்தான் செய்யுது. நான் பர்ஃபெக்டா இருக்கிறேன், என் மனைவியோ என்னோட கணவனோ பர்ஃபெக்டா இல்ல, அவங்க எல்லாம் போறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சிலருக்கு நினைவுகள் இருக்கலாம். ஆனா வேதம் சொல்கிறது, உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்கள் ஆனபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். அப்ப கணவர்கள் ஆனவர்கள் இவர்கள் தன்னுடைய மனைவிக்கு கனத்தை செய்து, தாய் தகப்பனை கனப்படுத்துன்ற வார்த்தை நமக்கு தெரியும் இல்லைங்களா?
தாய் தகப்பனை கனப்படுத்தணும்ன்றது வேதம் சொல்லி கொடுக்கிறது. அதே போல மனைவியையும் கனப்படுத்து அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லி கொடுக்கிறது. அதுக்கு ஈக்குவலான ஒரு வார்த்தை தான் வந்துட்டு ஹானர் யுவர் ஒய்ஃப், ஹானர் யுவர் பேரண்ட்ஸ்ன்னு சொல்ற மாதிரி ஹானர் யுவர் ஒய்ஃப்ஸ் அப்படின்னு சொல்லிதான் வசனம் சொல்லி கொடுக்கிறது. இப்படி கணவர்கள் தன்னுடைய மனைவியோட வாழ்ந்தாக்க இவர்கள் இருவரும் வேதத்துல வந்துட்டு பிரியமாயிருந்து இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகளா இருப்பாங்க. இவங்களுடைய பிள்ளைகளும் வந்துட்டு வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகளா இருப்பாங்க. ஆதாம் ஏவாளுடைய குடும்பத்துல இருந்த மாதிரி அந்த கம்யூனிகேஷன் பிரேக் டவுன்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. ஆதாம் ஏவாளுக்கு ஒரு கம்யூனிகேஷன் பிரேக் டவுன் இருந்துச்சு. அதனாலதான் ஆதாம் இல்லாத நேரத்துல ஏவாளை பிசாசை ஏமாத்திட்டு போயிட்டான். அதே போல இவங்க ரெண்டு பேரும் காயினுக்கு ஏதோ ஒரு காரியத்துல சொல்லி கொடுக்க தவறிட்டாங்க. தவறுனதுனாலதான் வந்துட்டு காயினை வந்துட்டு ஆபேலை கொன்றான். பிள்ளைங்க மத்தியிலையும் ஒரு சமாதானம் இல்ல, கணவன் மனைவி மத்தியிலையும் வந்துட்டு ஒரு பிரிவினை இருந்ததை நம்ம பாக்குறோம். கர்த்தர் கேள்வி கேட்டப்ப ஏன்டா அந்த பழத்தை புசிச்சுன்னு சொல்லி ஆதாம்கிட்ட கேட்டப்ப ஆதாம் என்ன பண்ணா, எனக்கு தெரியாத ஆண்டவரே, நீங்க கொடுத்த மனைவி தான் என்னை பாவத்துக்கு தூண்டிட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு ஆவிக்குரிய ரீதியில ஒரு பெரிய பிரிவினை இருந்ததை நம்மளால பார்க்க முடியுது. ஆனா நோவாவினுடைய குடும்பத்துல இந்த பிரச்சனை எதுவுமே கிடையாது இல்லைங்களா? ஆபிரகாம் குடும்பத்திலேயோ நோவா குடும்பத்திலேயோ கணவன் மனைவிக்கு நடுவுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஈசாக்கு அவனுடைய மனைவிக்கு நடுவுல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய ரீதியில வந்துட்டு எந்த பிரச்சனையும் இல்லைன்றதை நம்ம பாக்குறோம். அப்படின்னா கணவர்கள் புருஷர்கள் முதல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி குடும்பத்துக்கு எடுத்துக்கணும். என் மனைவி பரலோகத்துக்கு போறது வந்துட்டு என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, என் பிள்ளைங்க பரலோகத்துக்கு போறது என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லி குடும்பத்துல இருக்கிற கணவர்கள் ஒரு ஸ்பிரிச்சுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு சில அன்கம்ஃபர்டபுள் கான்வர்சேஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணி தான் ஆகணும். எப்படி யாக்கோபு சொன்னானோ, நீங்கள் தன்னுடைய வீட்டார் எல்லாத்தையும் கூப்பிட்டவன் என்ன சொன்னா, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். சில நேரம் நாமளும் சொல்லித்தான் ஆகணும், எப்பா இது ஏசப்பாவுக்கு பிடிக்காதுப்பா, இதை செய்யாதப்பா. வேணா நம்ம பைபிள் ஸ்டடி பண்ணலாம், டெய்லி வந்துட்டு வேதத்தை ஆராய்ந்து பார்க்கலாம். ஒரு 1/2 மணி நேரம் என் கூட நேரம் செலவு பண்ணு, ஒரு 3/4 மணி நேரம் என் கூட நேரம் செலவு பண்ணு, நம்ம 2 பேருமா சேர்ந்து வேதத்தை ஆராய்ந்து பார்க்கலாம். வேதம் என்ன சொல்லுதோ அதை நம்ம செய்யலாம். இது ஒண்ணுதான் வந்துட்டு கர்த்தருடைய வார்த்தையா இருக்கிறது. இதற்கு மிஞ்சி எந்த சத்தியமும் இல்லை. நம்ம 2 பேருமா சேர்ந்து வேதத்தை ஆராய்ந்து பார்க்கலாம்னு சொல்லி குடும்பத்துல கணவனும் மனைவியும் வேத ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்படியே பிள்ளைகளையும் நம்ம தொடர்ந்து இதுல ஜாயின் பண்ணி தான் ஆகணும். ஒரு குடும்பமா உட்காந்து வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அந்த குடும்பம் முழுவதும் வந்துட்டு பரலோக ராஜ்யத்துக்கு போறதுக்கு தயாரிப்போட இருக்க முடியும். நமக்கு தெரியும் எல்லோருக்குமே கர்த்தருடைய வருகை சமீபமா இருக்கிறது இல்லைங்களா? அப்படின்னா முதல்ல நாம் கட்ட வேண்டிய பேழை வந்துட்டு அது அந்த குடும்பமாகிய அந்த ஆலயம் தான் இல்லைங்களா? நம்ம எப்படி வந்துட்டு சபையாக வந்துட்டு கர்த்தருக்குள்ளற நம்ம தேவனுடைய வீட்டாரா இருக்கிறோம், தேவனுடைய வாசஸ்தலமாக கட்டப்பட்டு வருகிறோம். பட் இந்த சபைக்குள்ளற நம்ம குடும்பத்துல ஒருத்தர் மட்டும் இருக்கிறாங்களா, இல்ல 2 பேர் இருக்கிறோமா, இல்ல 4 பேர் இருக்கிறோமா, 5 பேர் இருக்கிறோமா, குடும்பத்துல இருக்கிற அத்தனை நபர்களும் இதுல இருக்கிறாங்களா அப்படின்றத அந்த கணவன் மனைவியினுடைய பொறுப்பா இருக்கிறது. அப்ப இதுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது. ஏனோ தானோ இது காலப்போக்குல மாறிடும் அப்படின்லாம் நீங்க நினைச்சீங்கன்னா இது மாற போறது கிடையாதுங்க. தானா அவங்க சத்தியத்தை ஏத்துக்குவாங்க, காலப்போக்குல தானா வந்துட்டு மாறிடுவாங்க அப்படின்னு நம்ம நினைக்கலாம். தானா அவர்கள் மாற மாட்டாங்க. உங்களை கர்த்தர் குடும்பத்துல சாட்சியாக உப்பாக ஒளியாக வைத்திருப்பது எதற்காகனா, இப்படிப்பட்ட கான்வர்சேஷன், அந்த தேவ பக்தி உள்ள கான்வர்சேஷன்ஸை நம்ம வீட்டுல ஸ்டார்ட் பண்ற பிள்ளைகளா நாம் இருக்க வேண்டும். கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிக்கலாம். கொலோசியன்ஸ் 3:19. புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள். ஆமென். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள். இந்த 2 விஷயத்த செஞ்சாலே ஓரளவுக்கு மனைவிகள்லாம் கணவர்கள் சொல்றதை கேட்டுருவாங்க. மனைவி மேல அன்பா பிரியமா ஆவிக்குரிய ரீதியிலையும் மாம்சத்திலையும் அன்பா பிரியமா இருந்து மனைவிகளை கசந்து கொள்ளாம இருந்தாலே வந்துட்டு இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லி மனைவிகளை கசந்து கொள்ளாம இருந்தாலே எந்த ஒரு மனைவியும் கணவன் சொல்றத ஆட்டோமேட்டிக்கா கேட்டுருவாங்க. அதுக்கு அடிப்படை வந்துட்டு குடும்பத்துல அன்பு தான். எப்படி இயேசு கிறிஸ்துவும் அவர் சபையினுடைய மணவாளனா இருக்கிறார், சபை வந்துட்டு மணவாட்டி, அவர் மணவாளனா இருக்கிறார். அவர் மணவாளன் என்ன செஞ்சாரு, எல்லாத்தையும் விட்டுட்டு தன்னுடைய தெய்வ தன்மையை விட்டுட்டு தன்னுடைய வந்துட்டு அந்த அல்மைட்டைக்குரிய அந்த தன்மைகள் எல்லாவற்றையும் அவர் விட்டுட்டு இந்த பூமிக்கு அவர் இறங்கி வந்தார் இல்லைங்களா? அவர் தன்னுடைய ஆவிக்குரிய தன்மைகளை விட்டுட்டு மாம்சத்துல ஒரு சாதாரண ஒரு ஜீவனா இந்த பூமியிலே வந்துட்டு அவர் மாம்சத்துல வெளிப்பட்டது எதுக்காக? இந்த சபை ஆகிய மணவாட்டிய எப்படியாவது பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகணும். அப்ப இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் விட்டுட்டு வந்த மாதிரி இன்னைக்கு ஆண்களும் வந்துட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு, அதாவது தன்னுடைய பழைய பெருமையா இருக்கட்டும், இல்ல தன்னுடைய அந்த மற்ற காரியங்கள், இந்த பூமிக்குரிய அந்த இச்சைகள் காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டுட்டு என்னுடைய மனைவியினுடைய ரட்சிப்புக்கு நான் தான் பொறுப்பு, என்னுடைய பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்கு நான் தான் பொறுப்புன்னு சொல்லி தன்னைத்தானே மாத்திக்க ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னாக்க, மனைவி மேல அன்பு கூற ஆரம்பிச்சாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா
அப்படிப்பட்ட மனைவிகள் அந்த கணவர்கள் சொல்றதை கேட்பாங்க. அதுக்கு ஒரு சில அன்கம்ஃபர்டபுள் டிஸ்கஷன்ஸ் நம்ம செஞ்சு தான் ஆகணும். இல்ல குடும்பத்துல மாமியார் இருக்கிறாங்க, மாமனார் இருக்கிறாங்க, இல்ல குடும்பத்துல வந்துட்டு இவங்கெல்லாம் வந்துட்டு இதை ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணாமலே நம்ம தள்ளி போட்டுக்கிட்டே போனோம்னு சொன்னாக்க குடும்பத்தினுடைய ரட்சிப்பு ஒரு கேள்விக்குறியாவே வந்துட்டு இருக்கும். அதனாலதான் வந்துட்டு இயேசு கிறிஸ்து இருந்தது போல ஒவ்வொரு புருஷன்மார்களும் இருக்கணும். சபையாகிய மணவாட்டி இயேசு கிறிஸ்துக்கு கீழ்ப்படுகிறது போல ஒவ்வொரு மனைவியும் தன்னுடைய புருஷனுக்கு எந்த ஒரு காரியத்திலையும் கீழ்ப்படிந்திருக்கணும்னு சொல்லி வேதம் சொல்கிறது. வாசிக்கலாம். எபேசியர் 5வது அதிகாரம் வசனங்கள் 25 முதல் 28 வரைக்கும். Ephesians chapter 5 verses 25 to 28. புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மைத்தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். ஆமென். புருஷர்களை உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். இதுதான் வந்துட்டு முதன்மையான கட்டளை ஒவ்வொரு கணவனுக்கும், இல்லைங்களா? பட் 26வது வசனத்துல எப்படி இயேசு கிறிஸ்து சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்தார் அப்படின்னு எழுதி இருக்கிறதோ, எப்படி ஞானஸ்நானத்தின் மூலமா நம்மை கர்த்தர் வந்துட்டு திருவசனத்தை கொண்டுதான் அவர் சுத்திகரித்தார் என்று எழுதியிருக்கிறது. நாமளும் வந்துட்டு ஒவ்வொரு கணவனும் தன்னுடைய மனைவிக்கு வசனத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்கு கடமைப்பட்டவராக தான் இருக்கிறார். வசனத்தை கொண்டு உங்களுடைய மனைவியை சுத்திகரிங்க. தண்ணீர் முழுக்கினால் அவங்க ஞானஸ்நானம் எடுக்கிற வரைக்கும் அவங்களுக்கு வசனத்தை நீடிய பொறுமையோடு, சில அவமானங்கள் ஏற்படும், சில பிரச்சனைகள் வந்துட்டு வரும், அது எல்லாத்தையும் நீடிய பொறுமையோட தாங்கி கொண்டு மனைவியை சத்தியத்துல இழுத்து கொண்டு வர வேண்டிய அந்த பொறுப்பு அந்த கணவன்மார்ட்ட இருக்குது. அதே போல கணவர் சத்தியத்துல இல்லைன்னா இதே மாதிரி ஆவியின் கனியோட அன்போட வந்துட்டு கணவரை சத்தியத்துல இழுத்து கொண்டு வர வேண்டிய அந்த பொறுப்பு வந்துட்டு மனைவியானவள்கிட்ட வந்துட்டு இருக்குது. இப்படி ஒரு குடும்பத்துல ஒரு அப்பா அம்மா கரெக்டா வசனத்தின்படி சாட்சிகளா இருக்கும் பொழுது இதே அன்கம்ஃபர்டபுள் கான்வர்சேஷன் பிள்ளைங்கள்ட்டையும் செய்யற மாதிரி ஒரு காலகட்டம் வரும். பிள்ளைங்க சின்ன பிள்ளைகளா இருந்தா பிரச்சனை கிடையாது. அநேக வீடுகள்ல வந்துட்டு அப்பா அம்மா மனம் திரும்பும் பொழுது பிள்ளைங்க சின்ன பிள்ளைகளா இருப்பாங்க, ஒரு 10-12 வயசுக்குள்ளார இருக்கும் பொழுது பிள்ளைங்க அப்பா அம்மா சொல்றதுக்கு ஓகேன்னு சொல்லி கேட்டுட்டு போயிடுவாங்க. பட் ஒரு சில வீடுகள்ல பெற்றோர் மனம் திரும்பும் பொழுது பிள்ளைகளுடைய வயசு பாத்தீங்கன்னா ஒரு 15க்கு மேல 18 20க்கு மேல இருக்கும் பொழுது பிள்ளைங்க அவ்வளவு சீக்கிரமா அப்பா அம்மா சொல்றதை கேட்க மாட்டாங்க. இவ்வளவு நாளா நீங்களே ஒழுங்கா இல்ல, நீங்க சொல்றதை நாங்க எப்படி கேட்க முடியும் அப்படின்ற அந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ், அந்த வாலிபத்துக்குரிய அந்த பிரச்சனைகள் எல்லாமே பிள்ளைகள்கிட்ட இருக்கத்தான் வந்துட்டு செய்யும். பட் ஒரு அப்பா அம்மா வந்துட்டு வசனத்தின்படி தங்களுடைய கிரியைகளை அவங்க மாத்திக்கிட்டாங்கன்னா ஒரு அப்பா அம்மா மனம் திரும்பும் பொழுது பிள்ளைகளும் மனம் திரும்புவாங்க. அதுக்காக தானா கத்துக்குவாங்கன்னு சொல்லி நம்ம விட்டுறவும் முடியாது. நம்ம பிள்ளைகளையும் கூப்பிட்டு, எப்பா இது ஏசப்பாவுக்கு பிடிக்கும், இது ஏசப்பாவுக்கு பிடிக்காது, நீ இதைத்தான் செஞ்சாகணும், இப்படி செஞ்சாதான் நீ இயேசுவுக்கு பிரியமா இருக்க முடியும், இப்படி செஞ்சாதான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும்னு சொல்லி அந்த பிள்ளைகளோடும் கூட அந்த கான்வர்சேஷன் நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி தான் வந்துட்டு ஆகணும். வேற வழியே நமக்கு இல்ல. கர்த்தருடைய வருகை சமீபமா இருக்கிறது. அதனால இப்ப ஸ்டார்ட் பண்ணாதான் அடுத்த ஒரு 6 மாசம் 1 வருஷத்துக்குள்ளார எல்லாமே ஒழுங்கு ஆகும், இல்லைங்களா? ஒரே நாள்ல எல்லா காரியமும் நமக்குள்ளாரையும் மாறல. நாமளும் ஒரே நாள்ல நம்ம மனம் திரும்பவே இல்லை, இல்லைங்களா? அப்படின்னா அவங்களுக்கும் அந்த டைம் வேணும். ஒரு கணவருக்கோ ஒரு மனைவிக்கோ பிள்ளைகளுக்கோ அவங்களுக்கும் மனம் திரும்புறதுக்கு ஒரு மாசமோ 3 மாசமோ 6 மாசமோ 1 வருஷமோ தேவைப்படலாம். இப்ப நாம வந்துட்டு ரொம்ப ஸ்டபர்ன் ஹார்ட்டடா தான் பழைய வாழ்க்கையில இருந்திருக்கிறோம், இல்லைங்களா? அப்ப நாம வணங்கா கழுத்தோட பல நாட்கள் இருந்து பல வருஷங்கள் கழிச்சுதான் நாம மனம் திரும்பி இருக்கிறோம். அப்படின்னா அதே மாதிரி அந்த டைம் ஃப்ரேமை நம்மளுடைய மனைவி பிள்ளைகளுக்கும் இல்ல கணவன் பிள்ளைகளுக்கும் நம்ம கொடுத்துதான் வந்துட்டு ஆகணும். ஆனாலும் அந்த அன்கம்ஃபர்டபுள் டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணி தான் ஆகணும். தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார் என்று வேதம் சொல்கிறது. எப்படி வந்துட்டு இயேசு கிறிஸ்து சபையினுடைய ரட்சிப்புக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தாரோ ஒவ்வொரு கணவனும் மனைவியினுடைய ரட்சிப்புக்காக தன்னைத்தானே ஒப்பு கொடுக்கணும். ஒவ்வொரு மனைவியும் கணவனுடைய ரட்சிப்புக்காக தன்னைத்தானே ஒப்பு கொடுக்கணும். பெற்றோரும் பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக தன்னைத்தானே ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருக்கணும். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. வாசிக்கலாம். எபேசியர் 5:33. Ephesians 5:33. எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியிடத்திலும் அன்பு கூற கடவன். மனைவியும் புருஷரிடத்தில் பயபக்தியாய் இருக்க கடவுள். ஆமீன். அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியின் இடத்திலும் அன்பு கூற கடவன். மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாய் இருக்க கடவுள். சோ இந்த எபேசியர் 5வது அதிகாரத்தை நீங்க பொறுமையா கூட படிச்சுக்கோங்க. 22-33 வசனங்கள். ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்கணும்னு சொல்லி ரொம்ப அழகா கர்த்தர் வந்துட்டு கர்த்தரையும் சபையும் வந்துட்டு ஒரு
மணவாளனா மணவாட்டியா வந்துட்டு பாவித்து ஒரு ஆர்டினரி ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்கணும், கிறிஸ்துவுக்குள்ளார இருக்கிற ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்கணும்ன்றத ரொம்ப அற்புதமா கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். அதனாலதான் வந்துட்டு 2 பேர் ஒருமனப்பட்டாலே போதும், அந்த ஜெபத்தை நான் கேட்கிறேன் இருக்கிறார். நீங்க மத்தேயு 18ஆம் அதிகாரம் 19வது வசனம் வாசிக்கும் பொழுது, அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டு இருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும். 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தா போதுங்க. அந்த 2 பேரும் வந்துட்டு ஒரு கணவன் மனைவியா இருக்கலாம், இல்ல பெற்றோரும் பிள்ளையுமா இருக்கலாம் வந்துட்டு. ஸோ ஒரு 2 பேர் ஒருமனப்பட்டு இருந்தாக்க அவங்க கேட்கிற அந்த ஆவிக்குரிய ஜெபத்தை கர்த்தர் நிச்சயமா செஞ்சு கொடுப்பாருங்க. ஒரு குடும்பத்துல ஒரு கணவன் மனைவி மனம் மாறிட்டாங்கன்னு சொன்னாக்க பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபிக்கும் பொழுது பிள்ளைகள்கிட்ட அப்பைக்கப்ப வந்துட்டு நீங்க வாரத்துக்கு ஒரு முறையாவது வந்துட்டு ஏதாவது ஒண்ணு தப்பா இருக்குதுன்னு சொன்னா அதை ஞாபகப்படுத்தி தான் ஆகணும். கரெக்டா இருக்கிறாங்கன்னா ஒன்னும் சொல்ல வேண்டாம். பட் ஏதாகிலும் ஒரு காரியம் வந்துட்டு வசனத்துக்கு வெளியில இருக்குதுன்னு சொன்னாக்க அதை நம்ம ஞாபகப்படுத்தி தான் ஆகணும். தானா சரியாகும்னு நினைச்சாக்க அது நிச்சயமா சரி ஆகாது. அந்த அன்கம்ஃபர்டபுள் டிஸ்கஷனை நம்ம ஸ்டார்ட் பண்ணி தான் ஆகணும். சில நேரம் இதெல்லாமே கம்ஃபர்டபுளா இருக்காது, பேசுறதுக்கு ரொம்ப மனரம்யமாலாம் இருக்காது. அது நம்ம சொல்ற வார்த்தையை வந்துட்டு அவங்க व्यசனப்படுவாங்க, அது அவங்களுக்கு பிடிக்காது. ஆனா அந்த வார்த்தைகள்ல ஜாக்கிரதையா இருக்கணும். அவங்களை சபிக்கிற மாதிரியோ குற்றப்படுத்துற மாதிரியோ பேசக்கூடாது. அநேகர் வந்துட்டு வசனத்தை குறித்து பேசும் பொழுது ஒரு சில நேரம் வந்துட்டு குடும்பத்தாரை குற்றப்படுத்துற மாதிரியோ குடும்பத்தாரை சபிக்கிற மாதிரியோ திட்டுற மாதிரியோ கூட பேசிடுறாங்க. பட் அப்படி நாம வந்துட்டு வேதத்தை சொல்லி கொடுக்க கூடாது. எப்படி இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்தாரோ வந்துட்டு அன்பா பெரியமா வந்துட்டு அவர் வந்துட்டு கிரேஸ்ஃபுல்லா சொல்லி கொடுத்தாரு, எல்லாமே கிருபையா வந்துட்டு அவர் சொல்லி கொடுத்தாரு. நாமளும் அதே போலதான் குடும்பத்தார வந்துட்டு கிருபையா நம்ம வசனங்களை சொல்லி கொடுக்கறதுக்கு கடமைப்பட்டவர்களா இருக்கிறோம். கணவன் மனைவிக்கு போதிச்சாலோ இல்ல மனைவி கணவருக்கு சொல்லி கொடுத்தாலோ இல்ல பெற்றோர் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தாலோ குற்றப்படுத்தாம வந்துட்டு திட்டாம அவர்களை எரிச்சல் மூட்டாம வந்துட்டு வேதத்தில் பிரியமா இருக்கணும்பா, வேற வழியே இல்லை, நம்ம இயேசு கிறிஸ்துவ பிரியப்படுத்தி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு காரியத்தை திரும்ப திரும்ப நம்ம சொல்லும் பொழுது யாக்கோபு சொன்னதை அவனுடைய வீட்டார் கேட்டாங்க. யாக்கோபனுடைய வீட்டாரும் சிலை வழிபாடு செய்கிறவர்களா ஒரு சிலர் இருந்தாங்க. நீங்க வாசிச்சுங்க வேதத்தை ஆதியாகமத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா யாக்கோபனுடைய வீட்டாரும் ஒரு சிலர் சிலை வழிபாடு செய்கிறவர்களா இருந்தாங்க. ஆனா யாக்கோபு இந்த அன்கம்ஃபர்டபுள் கான்வர்சேஷனை செஞ்சப்ப அவங்க எல்லாம் கேட்டாங்க, நீங்களும் கர்த்தருக்குள்ளார் வைராக்கியத்தோட உங்களை நீங்களே மாத்திக்கிட்டு உங்களை நீங்களே பரிசுத்தம் பண்ணி கொண்டு பிள்ளைகள்கிட்டயோ இல்ல கணவன்கிட்டயோ மனைவி கிட்டயோ நீங்க கர்த்தர் நிமித்தம் நீங்க பேசுனீங்கன்னு சொன்னா அவங்களும் நிச்சயமா நீங்க சொல்றதை கேட்பாங்க. பட் இதே காரியம் தான் பிள்ளைகளுக்கு சொல்லப்பட்டிருக்குது வந்துட்டு. வாசிக்கலாம் கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 21வது வசனம். கொலோசியன்ஸ் 3:21. பிதாக்களே, உங்கள் பிள்ளைகள் திறனற்று போகாதபடி அவர்களுக்கு கோபம் ஊட்டாதிருங்கள். ஆமென். பிதாக்களே, உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடி அவர்களுக்கு கோபம் ஊட்டாதிருங்கள். பிள்ளைகள்கிட்ட பேசுற விதம் ரொம்ப முக்கியமானது. நீங்க சொல்ற காரியம் வேணா ரைட்டா இருக்கலாம் இல்லைங்களா, நீங்க சொல்றது ரைட்டான விஷயம் நீங்க பேசலாம். ஆனா பேசுற விதம் எப்படி இருக்குன்றதை யோசிச்சு பாருங்க. நம்ம திட்டி பேசுறோமா, எரிச்சலா பேசுறோமா, கோபமா பேசுறோமா, நல்ல விஷயங்களை சொல்றது நல்ல விதத்துல சொல்லுதுன்னு சொல்லி வேதம் சொல்லி கொடுக்கறது. நம்ம நல்ல விஷயத்த சொன்னாலுமே அது சொல்ல வேண்டிய விதம் வந்துட்டு நல்ல விதமா தான் இருக்கணும். ஒரு கிருபையோடு தான் வந்துட்டு போதிக்கிற பிள்ளைகளா நம்ம இருக்கணும். நீங்க உங்க மனைவிக்கு சொல்லி கொடுத்தாலோ பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தாலோ பிதாக்களே பிள்ளைகளுக்கு கோபப்படுத்தாதீங்கப்பா அப்படின்னு தான் வந்துட்டு குறிப்பா அப்பாக்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது. வாசிக்கல எபேசியர் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம். எபேசியன்ஸ் 6:4. பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிற்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. ஆமென். பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல். 2 வசனம் சொல்லுதுங்க அப்பாக்களை பார்த்து, உன் பிள்ளைய நீ கோபப்படுத்தாதுன்னு சொல்லி. கொலோசியர் 3:21 அப்பாக்களே உங்க பிள்ளைகளை கோபப்படுத்தாதீங்க. எபேசியர் 6:4 வந்துட்டு அப்பாக்களே உங்களுடைய பிள்ளைகளை நீங்க கோபப்படுத்தாதீங்க. ஆனா இங்க கொஞ்சம் அடிஷனல் டீடைல்ஸ் இருக்குது. என்னது? கர்த்தருக்கேற்ற சிற்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. இங்க கர்த்தருக்கேற்ற போதனை மட்டும் இல்லைங்க, கர்த்தருக்கேற்ற சிற்சையும் இருக்குது. அதை நம்ம விட்டுறக்கூடாது. கர்த்தருக்கேற்ற போதனையில வளர்க்கணும். இது இயேசுவுக்கு பிடிக்கும், இது இயேசுவுக்கு பிடிக்காது. பட் சிற்சையும் இருக்கணும். சிற்சைனா கரெக்ஷன் இல்லைங்களா, கண்டிப்புன்றது வந்துட்டு கர்த்தருக்கேற்ற சிற்சையா இருக்கணும். நான் இதை செஞ்சேன்னா உன்னை அடிச்சிருவேன், இதை செஞ்சேன்னா உன்னை வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவேன், இல்ல இதெல்லாம் உனக்கு வாங்கி கொடுக்க மாட்டேன் இப்படின்னு பிள்ளைகளை மாம்சத்துல மிரட்டக்கூடாது. இந்த மாதிரி காரியங்களை செஞ்சேன்னா உன்னை நான் பேச மாட்டேன், உனக்கு நான் வந்து ஸ்கூலுக்கு பணம் கட்ட மாட்டேன், உன்னை வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவேன், உன்னை அடிச்சிருவேன், இந்த மாதிரி வார்த்தைகளை பெற்றோர் சொல்லவே கூடாது. கர்த்தருக்கேற்ற சிற்சையா தான் இருக்கணும். இல்லப்பா இதை வந்துட்டு ஏசப்பாவுக்கு பிடிக்காது, இது நீ செஞ்சுதான் ஆகணும், வேற வழியே இல்லை, கொஞ்சம் ஸ்டர்னா சொல்லலாம், அதுல தப்பு கிடையாது. ஆனா இது ஏசப்பாவுக்கு பிடிக்கும், இதை தான் நீ செய்யணும், இது செய்யறது எனக்கு பிடிக்கல,
ஏன்னா இது பைபிள்ல வந்துட்டு இது ரைட்டு இது தப்புன்னு சொல்லி எழுதியிருக்கு. ஏசப்பாவுக்கு பிடிச்சதான் நீ செய்யணும், அப்பதான் உன்னால பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். இந்த பூமியில நீ சந்தோஷமா இருக்கணும், இந்த பூமியில உன் வாழ்நாள் நீடிக்க நீ சந்தோஷமா நீ சமாதானமா இருக்கணும்னா நீ பெற்றோருக்கு கீழ்ப்படிஞ்சுதான் ஆகணும். பெற்றோருக்கு கீழ்ப்படியாம உன்னால இயேசு கிறிஸ்துவ பிரியப்படுத்தவே முடியாதுன்ற விஷயத்த நல்லா ஸ்டர்னாவே சொல்லி கொடுங்க. ஏன்னா பெற்றோருக்கு கீழ்ப்படியாம இயேசு கிறிஸ்துவ எந்த பிள்ளையாலும் கீழ்ப்படிய முடியாது. ஒரு சில பிள்ளைங்க நான் அப்பா அம்மாவோட அதிகமா படிச்சுட்டேன்னு சொல்லி ஒரு பெருமையில கூட இருப்பாங்க. என்னுடைய அப்பாவோட நான் அதிகமா படிச்சிருக்கிறேன், என்னுடைய அம்மாவோட நான் அதிகமா படிச்சிருக்கிறேன், எங்க அப்பா அம்மாவை கனப்படுத்தாமலே நான் இயேசு கிறிஸ்துவ பிரியப்படுத்துவேன்னு சொல்லி ஒரு மதியினத்துல பிள்ளைங்க வந்துட்டு இருப்பாங்கன்னு சொல்லி வேதமே சொல்லி கொடுக்கறது. பட் அப்பா அம்மாவோட அதிகமா படிச்சாலுமே அப்பா அம்மாவை கனப்படுத்தி தான் ஆகணும். பெற்றோரை கனப்படுத்தாத பிள்ளைகளால பரலோக ராஜ்யத்தை பக்கத்துல நெருங்கவே முடியாது. அப்ப பெற்றோராகிய நீங்க இதை சொல்லி கொடுத்துதான் வந்துட்டு ஆகணும். எப்பா தாய் தகப்பனை நீ கனப்படுத்தி தான் ஆகணும். உங்க அம்மா கிட்ட நீ பேசுற விதம் சரியில்லை, உங்க அப்பா கிட்ட நீ பேசுற விதம் சரியில்லை, இப்படி எல்லாம் பெற்றோருக்கு பதில் சொல்லக்கூடாது. இப்படிலாம் எரிச்சலா கோபமா வந்துட்டு பதில் சொல்லக்கூடாது, கூட கூட ஆர்குமெண்ட் வந்துட்டு பண்ணக்கூடாது. இந்த காரியங்களை நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துதான் ஆகணும். இல்ல பெற்றோர்கிட்ட கரெக்டா இருக்கலாம், இல்ல வெளியில இருக்கிற பிஹேவியரையும் நம்ம கவனிச்சு பார்க்கணும். இப்ப பிள்ளைகளுக்கு வந்துட்டு கர்த்தருக்கேற்ற போதனை மட்டும் பத்தாதுங்க, கர்த்தருக்கேற்ற சிக்ஷையும் வந்துட்டு வேணும். இந்த கர்த்தருக்கேற்ற சிக்ஷையிலும் போதனையிலும் அவர்களை வளர்க்க வேண்டியது இது பெற்றோருடைய கடமையா இருக்கிறது. நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிக்கலாம். Proverbs 22:6. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். ஆமென். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். நீங்க சிறு வயதிலேயே வந்துட்டு பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா ஓரளவுக்கு பைபிள் சொல்ற அந்த பாராமீட்டர் பாத்தீங்கன்னா 20 வயசுக்குள்ளார சின்ன பிள்ளைங்கன்னு தான் பழைய ஏற்பாடுல கர்த்தர் பேசி இருக்கிறார். அந்த வனாந்தரத்துல 20 வயசுக்கு மேல கர்த்தரை தூஷிச்சவங்க எல்லாம் அவர் தண்டிச்சிட்டாரு. 20 வயசுக்குள்ளார இருந்தவங்கள அவர் தண்டிக்கவே இல்லை. அவங்க தப்பே பண்ணியிருந்தாலும் அவங்கள அவர் தண்டிக்கல. அப்படின்னா ஒரு 20 வயசுக்குள்ளார உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க ஓரளவுக்கு சொல்லி கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா அவர்கள் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது. இதை நீங்க இங்கிலீஷ்ல படிக்கும் பொழுது இன்னும் அழகா இருக்கும். வந்துட்டு ட்ரெயின் யுவர் சைல்டு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. ட்ரைனிங் பண்ணணும். வந்துட்டு எப்படி ஒரு காரியத்தை ஒரே நாள்ல கத்துக்க முடியாது இல்லைங்களா? நம்ம ஒரு புது காரியம் கத்துக்கிறோம்னு சொன்னாக்க அதை பல நாட்கள் இல்ல பல வாரங்கள் பல மாதங்கள் செஞ்சாதான் அந்த காரியத்துல நமக்கு ஒரு ட்ரைனிங் கிடைக்கும். நீங்க செய்யற வேலைகள் எல்லாம் யோசிச்சு பாருங்க. நீங்க இன்னைக்கு போற ஒரு வேலையை வந்துட்டு ஒரு நாள்ல நீங்க கத்துருக்க மாட்டீங்க. இது நீங்க கத்துக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வாரம் எடுத்திருக்கலாம், இல்ல 1 மாசமோ 2 மாசமோ கூட எடுத்திருக்கலாம், இல்ல 1 வருஷம் கூட எடுத்திருக்கலாம். எப்படி உங்களுக்கு வந்துட்டு ஒரு 1 மாசம் 3 மாசம் 6 மாசம் 1 வருஷம் எடுத்துச்சோ அதே போல வேதத்துல நீங்க பிள்ளைகளை ட்ரெயின் பண்றதோ குடும்பத்தை ட்ரெயின் பண்றதோ இது ஒரு நாள்ல நடக்க போறது கிடையாது. அதனாலதான் ட்ரெயின் யுவர் சைல்டு அப்படின்னு சொல்லி கர்த்தர் அழகாவே எழுதி இருக்கிறார். அப்ப இந்த ட்ரைனிங் நீங்க பிள்ளைகளுக்கு நீங்க கொடுக்கணும்னு சொன்னாக்க டெய்லி வீட்டுல பைபிள் ஸ்டடி நடக்குதான்றதை நீங்க நிதானித்து பாருங்க. வீட்டுல பைபிள் ஸ்டடி நடக்கல அப்படின்னு சொன்னா கணவன் மனைவி பிள்ளைகளா உட்காந்து வேதத்தை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கல அப்படின்னு சொன்னாக்க நீங்க சொல்றது சில நேரம் அவங்களுக்கு புரியவே புரியாதுங்க. நீங்க சொல்கிற காரியம் சில நேரம் அவங்களுடைய இருதயத்துல போய் பதியவே பதியாது. வசனம் காதுல கேட்கும், இருதயத்துல உணர மாட்டாங்க. வேதம் சொல்லி கொடுக்கறது நமக்கு மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல அந்த விதை விதைக்கிற ஓமையில வந்துட்டு அந்த வசனத்தை உணர்கிறவர்கள் தான் பலன் கொடுக்கறாங்க, ஆனா உணராதவர்கள் பலன் கொடுக்கலன்னு சொல்லி எழுதியிருக்கு. வசனத்தை காதுல கேட்கலாம், ஆனா இருதயத்துல உணர்றமான்றதான் முக்கியமான விஷயம். நீங்க பிள்ளைகளை உணர செய்ய வேண்டியது உங்களுடைய கடமையா இருக்கிறது. உபாகமம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 முதல் 8 வரை நம்ம வாசிக்கலாம். Deuteronomy chapter 6 verses 6 to 8. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி, அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாய் இருக்க கடவது. ஆமென். என்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுதுன்னு சொல்லி கர்த்தர் வந்துட்டு பெற்றோருக்கு சொல்றார். பெரியவங்களை பார்த்து உன்னோட இருதயத்தில் என்னுடைய வார்த்தை இருக்கணும்பா அப்படின்னு சொல்லிட்டு 7வது வசனத்துல நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, பிள்ளைகளுக்கு கருத்தா போதிக்க வேண்டியது யார் கடமை? ஒரு பாஸ்டருடைய கடமை எல்லாம் கிடையாது. சண்டே ஸ்கூல்ல நான் விட்டுருவேன், என் பாஸ்டர் வந்துட்டு என் பிள்ளைங்களுக்கு போதிப்பார், இதெல்லாம் வேதத்துல இல்லாத ஒரு காரியம். பெற்றோர் தான் பிள்ளைங்களுக்கு போதிக்கணும்னு சொல்லி வேதம் சொல்லுது. எப்படி போதிக்கணுமா? நீ உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, கர்த்தருடைய கட்டளைகளை நம்ம எப்படி போதிக்கணுமா? கருத்தாய் போதித்து, நீ வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி. எப்பப்பெல்லாம் நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளை பத்தி பிள்ளைகள்கிட்ட பேசணும்? நம்ம வந்துட்டு வீட்டுல உட்கார்றப்ப, நடக்கிறப்ப,
படுத்திருக்கிறப்ப, எழுந்திருக்கிறப்ப, எல்லா நேரத்திலையும் பிள்ளைகள்கிட்ட நம்ம என்ன பேசுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். நீங்க வீட்டுல அரசியல் அதிக நேரம் நீங்க பேசுனீங்கன்னா நம்ம கர்த்தருக்குரிய குடும்பமாவே இல்லைன்னு சொல்லி அர்த்தம். ஏதோ இன்னைக்கு இன்னைக்கு அமெரிக்கால எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு, இவர் ஜெயிச்சிட்டாரு, ஒரு வரி 2 வரியில அதை முடிச்சுக்கலாம். அதுக்கு மேல நமக்கு பேசுறதுக்கு அதிகாரம் இல்லை. எந்த ஒரு உலகத்துக்குரிய டிஸ்கஷனா இருந்தாலும் அது ரொம்ப கிறிஸ்பா சிம்பிளா வச்சுக்கிறது, அதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அழகா இருக்குது. பட் நம்ம மற்ற நேரங்கள்ல குடும்பத்துல கான்வர்சேஷன் என்னவா இருக்கணும்? நம்முடைய ரெகுலர் கான்வர்சேஷனே இது வசனத்தை குறித்த கான்வர்சேஷனா தான் இருக்கணும். கர்த்தருடைய கட்டளைகளை குறித்த ஒரு கான்வர்சேஷனா, இப்படிதான் நம்முடைய உரையாடல், நம்முடைய பேச்சுவார்த்தை குடும்பத்துக்குள்ளார ஒரு கணவன் மனைவி பிள்ளைகளுக்கு மத்தியில என்னவா இருக்கணும்? பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய கட்டளைகளை பத்தி கருத்தாய் போதித்து உட்கார்றப்ப, நடக்கிறப்ப, படுத்திருக்கிறப்ப, எழுந்திருக்கிறப்ப, எல்லா நேரத்திலையும் பெற்றோருடைய கடமை பிள்ளைகளுக்கு வசனத்தை போதிக்க வேண்டியது. இதை உபாகமம் 6ஆம் அதிகாரம் மட்டும் இல்லைங்க, உபாகமம் 11வது அதிகாரத்தையும் நீங்க பொறுமையா வாசிச்சு பாத்துக்குங்க. உபாகமம் 11ஆம் அதிகாரத்துல வசனங்கள் 19-21 நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்மாவிலும் பதித்து அப்படின்னு சொல்லி 19வது வசனத்துல பேசுறார். 20வது வசனத்துல அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து நீங்கள் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியிலே நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசுவீர்களாக. இது கட்டளையாகவே கர்த்தர் கொடுத்திருக்கிறாருங்க. குடும்பத்துக்குள்ளார நம்ம வசனத்தை குறித்த உரையாடல் தான் இருக்கணும் அப்படிங்கிறது கட்டளையாவே கொடுத்திருக்கிறார். காரணம் என்னன்னாக்க, சில நேரம் இதெல்லாம் போதிக்கலைனாக்க பிள்ளைகள் மதிய இனத்துல தப்பு பண்ணிடுவாங்க. அதனால நீ கரெக்டா இருன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. வாசிக்கலாம், நீதிமொழிகள் 29:17, Proverbs 29:17. உன் மகனை சிற்சை செய், அவன் உனக்கு ஆறுதல் செய்வான், உன் ஆத்துமாவுக்கு ஆனந்தத்தையும் உண்டாக்குவான். ஆமென். கண்டிக்காத பிள்ளைங்க வசனத்துக்கு உட்பட்டு நடக்க மாட்டாங்க. இதைத்தான் இந்த வசனம் சொல்லி கொடுக்கிறது. உன் மகனை சிற்சை செய், கரெக்ட் யுவர் சன். அப்ப பிள்ளைகளை கரெக்ட் பண்ண வேண்டியது பெற்றோருடைய கடமை. உன் மகனை சிற்சை செய், அவன் உனக்கு ஆறுதல் செய்வான், உன் ஆத்மாவுக்கு ஆனந்தத்தை உண்டாக்குவான். கண்டிக்காத பிள்ளைங்க கர்த்தருக்கு பிரியமா இருக்க மாட்டாங்க. அந்த பெற்றோரையும் அவங்க மதிக்க மாட்டாங்க. பிள்ளைகளை கொஞ்சம் வருஷம் நீங்க ஒரு வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் கண்டிக்காம விட்டு பாருங்க, முதல் காரியமே அவங்க பெற்றோரை மதிக்காததுதான் முதல் காரியமா நீங்க உணர்வீங்க. அதனால பிள்ளைகளை கர்த்தருக்குரிய சிக்ஷையிலும் கர்த்தருக்குரிய போதகத்திலையும் வளர்க்க வேண்டியது அந்தந்த பெற்றோருடைய கடமையா இருக்கிறது. பட் எதுக்காக கண்டிக்கணும் அப்படின்ற ரீசனை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீதிமொழிகள் 22:15 வாசிக்கலாம். Proverbs 22:15. பிள்ளையின் நெஞ்சில் மதியீனம் ஒட்டி இருக்கும், அதை தண்டனையின் பிரம்பு அவனை விட்டு அகற்றும். ஆமென். பிள்ளையின் நெஞ்சில் மதியீனம் ஒட்டி இருக்கும். எதனால பிள்ளைகளை கண்டிக்கணுமா? பிள்ளையின் நெஞ்சில் மதியீனம் ஒட்டி இருக்கும், அதை தண்டனையின் பிரம்பு அவனை விட்டு அகற்றும். பிரம்புனாக்க குச்சி எடுத்து அடின்னு சொல்லி கர்த்தர் இங்க சொல்ல கிடையாதுங்க. பிரம்புன்றது கர்த்தருடைய வார்த்தையை குறிக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை தான் பிரம்புன்னு சொல்லி கர்த்தர் எழுதியிருக்கிறார். ஆவிக்குரிய ரீதியில அவர் எழுதியிருக்கிறார். இந்த பிரம்புன்றது கர்த்தருடைய வசனத்தையே நீங்க பிரம்ப போல பயன்படுத்த முடியும். மீகா 6ஆம் அதிகாரம் 9வது வசனம் நீங்க படிச்சீங்கனாலோ, இல்ல ஏசாயா 11ஆம் அதிகாரம் 4வது வசனம் படிச்சீங்கனாலோ கர்த்தருடைய வார்த்தையை பார்த்துதான் பிரம்புன்னு எழுதியிருக்குது. சோ இங்க சாலமோன் சொல்லிட்டான்னு சொல்லி பிரம்பு எடுத்து நம்ம பிள்ளைகளை அடிக்க கூடாது. பிள்ளைகளை அடிக்கிற காரியம், பிசிக்கல் அபியூஸ் பிள்ளைகள் மத்தியில பெற்றோர் பிள்ளைகளை செய்யவே கூடாது. பிள்ளைகளை அடிச்சு திருத்துற காரியம் பைபிள்ல கர்த்தர் சொல்லவே கிடையாது. பிள்ளைகள் நெஞ்சில் மதியீனம் ஒட்டி இருக்கும், அதனால தண்டனையின் பிரம்பு அது அவனை விட்டு அகற்றும். அப்ப நீங்க வசனத்தை சொல்லி பிள்ளைகளை மனமாற்றணும். பொறுமையா அவங்க ஒரு தப்பு பண்ணிட்டா கூட வாப்பான்னு கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு 10 நிமிஷம், 1/4 மணி நேரம், 20 நிமிஷம் அவங்க உணர்ற மாதிரி கர்த்தருடைய வசனங்களை சொல்லி கொடுத்து, இது தப்பு, இது ரைட்டு, இதை செய்யணும், இது செய்யக்கூடாது, இது இயேசுவுக்கு பிடிக்கும், இது இயேசுப்பாவுக்கு பிடிக்காதுன்னு சொல்லி தெளிவாவே பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கிற பெற்றோரா நாம இருக்கணும். நீதிமொழிகள் 29:15 வாசிக்கலாம். Proverbs 29:15. பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும், தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான். ஆமென். பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும். நீங்க பிள்ளைகளை கண்டிச்சிங்கன்னு சொன்னா அவங்க கெட்டு போக மாட்டாங்க. நீங்க பிள்ளைகளை கரெக்ட் பண்ணீங்கன்னா, சிக்ஷித்தீங்கன்னாக்க அவங்க நிச்சயமா கெட்டு போக மாட்டாங்க. அது அவர்களுக்கு ஞானத்தை கொடுக்கும் என்று வேதம் சொல்கிறது. தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான். அப்ப பிள்ளைங்களை இஷ்டத்துக்கு நம்ம விட்டோம்னா முதல் அவமானம் அந்த பெற்றோருக்கு தான். அப்பாவையும் அம்மாவையும் அவங்க மதிக்க மாட்டாங்க. அந்த குடும்பத்தை நோவாவை போல கர்த்தருக்குள்ளார கொண்டு வருகிற குடும்பங்களா நாம இருக்கணும். ஆபிரகாமை போல, நோவாவை போல, ஈசாக்க போல குடும்பங்களா கர்த்தருக்குரிய குடும்பங்களா மாற்ற வேண்டிய கடமை அந்த பெற்றோருக்கு இருக்கிறது.
வாசிக்கலாம் நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 14 வரைக்கும். Proverbs chapter 23 verses 13 to 14. பிள்ளையை தண்டியாமல் விடாதே, அவனை பிரம்பினால் அடித்தால் அவன் சாகான். நீ பிரம்பினால் அவனை அடிக்கிறதினால் பாதாளத்துக்கு அவன் ஆத்துமாவை தப்புவிப்பாயே. ஆமென். ஆமென். பிள்ளையை தண்டியாமல் விடாதே. தண்டிக்கிறதுனா சிட்சிக்கிறது, வசனங்களை கொண்டு சிட்சிக்கிறது. இது அடிக்கிறதோ திட்டுறதோ கிடையாது. புறஜாதிகளை போல வார்த்தைகளை பயன்படுத்தி திட்டாதீங்க. கண்ட வார்த்தைகளையும் சொல்லி பிள்ளைகளை திட்டக்கூடாது. அது மனைவியோ இல்ல கணவரோ இல்ல பிள்ளைகளோ புறஜாதிகளை போல பேசுறத முதல்ல பெற்றோர் விட்டுறணும். நம்ம அப்படி பேசாம வந்துட்டு இது ஏசுபாவுக்கு பிடிக்கும், இது ஏசுபாவுக்கு பிடிக்காது, இதைத்தான் நீ செய்யணும், இதுதான் கர்த்தர் விரும்புறாரு, அவர் தானே உனக்காக உயிரை கொடுத்தாரு, உன்னுடைய பாவத்துக்காக மரித்தவர் இயேசு தானே, அவர் தானே வந்துட்டு உன்னை பரலோக ராஜ்யத்துக்குள்ளார கூட்டிட்டு போக முடியும். நீ இந்தந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு உட்பட்டு இருந்தாதான் நீ பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியும். அப்படி இல்லைனாக்க நீ பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியாது. இந்த பூமியில இருக்கிறப்பையும் உனக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை, சமாதானமான வாழ்க்கை இருக்காது. அதனால நீ இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லி பிள்ளைகள்கிட்ட ஸ்டர்னா பேசுறதுல தப்பே கிடையாதுங்க. நீ அது போல என்னுடைய அத்தாரிட்டியை நீ வந்துட்டு எதிர்க்கவும் கூடாது. பெற்றோரை வந்துட்டு மதிச்சு நடக்கணும்னு சொல்லி வேதம் சொல்கிறது. நீ என்னை விட அதிகமா நீ படிச்சிருக்கலாம்பா, என்னை விட அதிகமா பெரிய பட்ட படிப்பெல்லாம் நீ படிச்சிருக்கலாம், ஆனாலும் வந்துட்டு என்னை விட அதிகமா இந்த பூமியில நீ தெரிஞ்சு வச்சிருக்கலாம். இருந்தாலும் நீ என்னை மதிச்சுதான் நடக்கணும். நீ பெற்றோரை மதிக்காம நீ இயேசு கிறிஸ்துவை கனப்படுத்த முடியாது. பெற்றோரை மதிக்காம நீ பரலோக ராஜ்யத்துக்குள்ளார போக முடியாது. நான் கத்துக் கொடுக்குற எல்லா விஷயத்தையும் நீ ஒத்துக்கிட்டு தான் ஆகணும்னு சொல்லி வசனத்தின்படி நம்ம பிள்ளைகளுக்கு கத்துக் கொடுத்துதாங்க ஆகணும். பிள்ளையை தண்டியாமல் விடாதே, அவனை பிரம்பினால் அடித்தால் அவன் சாகான். ஸோ கொஞ்ச நேரம் அது அன்கம்ஃபர்டபுளா தான் இருக்கும். பிள்ளைங்க செய்யற தப்ப கண்டிக்கிறது வந்துட்டு ரெண்டு சைட்லயுமே அன்கம்ஃபர்டபுளா தான் இருக்கும். பட் இருந்தாலும் அந்த கான்வர்சேஷன் நம்ம செஞ்சு தான் ஆகணும். இப்படியெல்லாம் நம்ம வசனத்தின்படி விசாரிக்கல அப்படின்னு சொன்னாக்க அவர்களை பார்த்து வேதம் என்ன சொல்கிறது? வசனத்தின்படி தன்னுடைய குடும்பத்தை ஒருவர் விசாரிக்கல, தன்னுடைய மனைவியை பத்தி கவலைப்படல, வசனம் சொல்லி கொடுக்கறத பத்தி இல்ல வந்துட்டு பிள்ளைகளுக்கு வசனம் சொல்லி கொடுக்கறத பத்தி ஒருத்தர் கவலையே படல அப்படின்னு சொன்னாக்க அவரை குறித்து வேதம் என்ன சொல்கிறதுன்னு சொல்லி வாசிக்கலாம். 1 திமோத்தி 5ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிக்கலாம். 1 Timothy 5:8. ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமாயிருப்பான். ஆமென். ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால், விசாரிக்கிறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 விசாரிப்பு இருக்கு. ஒன்னு ஆவிக்குரிய விசாரிப்பு, இன்னொன்னு மாம்சத்துக்குரிய விசாரிப்பு. ஆவிக்குரிய விசாரிப்பு என்னது? இன்னைக்கு பைபிள் படிச்சீங்களா, இன்னைக்கு பிரேயர் பண்ணீங்களா, வந்துட்டு என்ன படிச்சீங்க, ஏதாவது புரிஞ்சுதா, புரியலையா அப்படின்னு சொல்லி விசாரிக்கணும். 2வது உங்களுடைய நடத்தையில ஏதாவது மாற்றங்கள் இருக்குது, கர்த்தருக்கு விரோதமான பேச்சோ நடத்தையோ குடும்பத்தார்கிட்ட இருந்துச்சுன்னா அதையும் விசாரிக்கணும். வந்துட்டு எப்பா நீ இப்படி பேசுறது சரியில்லைப்பா, இப்படி பிஹேவ் பண்றது சரியில்லைப்பா, இது ஏசுபாவுக்கு பிடிக்காது, இந்த வசனத்தை கவனிச்சு பாரு, இப்படிதான் இருக்கணும்னு ஏசப்பா சொல்லி இருக்கிறாருன்னு சொல்லி குடும்பத்தார வந்துட்டு ஆவிக்குரிய ரீதியில நம்பர் 1 விசாரிக்கணும். 2வது மாம்சத்துக்குரிய ரீதியில வந்துட்டு அவங்களுக்கு தேவையானதை சம்பாரிச்சு போட்டு ப்ரொவைட் பண்றது. இந்த 2 விசாரிப்பையும் கர்த்தர் இங்கே பேசி இருக்கிறார். இப்படிலாம் ஒருத்தர் விசாரிக்கலைன்னா அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமா இருக்கிறான். புறஜாதியோட மோசமானவன் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லி கொடுக்கிறது. நம்ம ஆவிக்குரிய ரீதியில குடும்பத்தை விசாரிக்கலன்னு சொன்னாக்க என்ன பேர் கர்த்தர் கொடுக்குறாரு? நீ புறஜாதியோட மோசம்னு சொல்லி சொல்றார். ஆவிக்குரிய ரீதியில குடும்பங்களை நீங்க விசாரிக்கிறீங்களா? நம்மை நாமே நிதானித்து அறிவோம். ஏன்னா கொர்நேலியை மாதிரி நீங்க பரிசுத்தவான்களை கவனிச்சு பாத்தீங்கன்னா புறஜாதிகள்ல முதல்ல அவனுடைய வீட்டுக்கு தான் ரட்சிப்பு வந்தது இல்லைங்களா? அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் நீங்க வாசிக்கும் பொழுது முதல் 2 வசனத்துல கொர்நேலியை பத்தி வந்துட்டு கர்த்தர் தெளிவாவே என்ன எழுதியிருக்கிறாரு? 2வது வசனத்துல அப்போஸ்தலர் 10:2 அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமா இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். எப்படி தேவனுக்கு பயந்தவனா இருந்தான்? அவன் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனா இருந்து, வீட்டார் அனைவரோடும் கூட ஒரு புறஜாதிங்க, அவன் ஒரு புறஜாதி கர்த்தரை அறிஞ்சுக்கிட்டு அவன் எப்படி இருக்கிறான்னு சொன்னா அவனுடைய வீட்டாரோட சேர்ந்து கர்த்தருக்கு பயந்தவனா இருந்தான். அப்ப என்னுடைய வீட்டாரெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுறாங்களா? கர்த்தருக்கு எப்படி பயப்பட முடியும்? அவருடைய வசனத்துக்கு பயந்தாக்க கர்த்தருக்கு பயப்படுறோம்னு சொல்லி அர்த்தம். என்னுடைய வீட்டாருக்கு கர்த்தருடைய வசனம் தெரியுமா? தெரியலேன்னு சொன்னா அது சொல்லிக் கொடுக்க வேண்டியது யாருடைய கடமை? எங்க இருந்தோ ஒரு தூதன் வந்து சொல்லிக் கொடுக்க போறது இல்ல, யாரோ ஒரு சகோதரனோ சகோதரியோ சொல்லிக் கொடுக்க போறது கிடையாது. உங்க குடும்பத்துல நீங்க தான் உப்பா ஒளியா இருக்கிறீங்க இல்லைங்களா? உங்க குடும்பத்துல உப்பாக ஒளியாக இருக்க வேண்டியது நீங்க தாங்க. அப்ப அந்த குடும்பத்துல சொல்லிக் கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை தான். அது ஒரு அன்கம்ஃபர்டபுள் கான்வர்சேஷனுக்கு லீட் பண்ணி கொண்டு போகலாம். அந்த கான்வர்சேஷன் அன்கம்ஃபர்டபுளா இருக்கலாம். பட் இதை வந்துட்டு யாக்கோபு செஞ்சான்றதை நம்ம பாக்குறோம்.
சிலை வழிபாடெல்லாம் தூக்கி போட்டுருங்கப்பா, தூக்கி போட்டு கர்த்தருக்கு பிரியமா இருங்க, வஸ்திரங்களை மாத்துங்க, ஒழுங்கா சுத்தமா இருங்கன்னு சொல்லி ஆவிக்குரிய ரீதியில தன்னோட குடும்பத்தை வந்துட்டு சுத்தம் பண்றான். அப்ப இதே போல நாமும் செய்வதற்கு கடமைப்பட்டவர்களா இருக்கிறோம். கொர்நேலியவன் நிச்சயமா அதை பண்ணியிருப்பாங்க. நான் புறஜாதியிலிருந்து அவன் கர்த்தரை அறிந்து கொண்டவன் இல்லைங்களா? அவர்கள் புறஜாதிகளா இருந்த பொழுது அவர்களும் சிலை வழிபாடு பண்ணியிருப்பாங்க. ஆனா அவன் தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனுக்கு பயந்தவனாய் இருந்தான்னு சொல்லி வேதம் காட்டி கொடுக்கிறது. அப்படின்னா நிச்சயமா கொர்நேலியும் தன்னுடைய வீட்டுல வந்துட்டு இந்த காரியங்களை சொல்லி கொடுத்திருப்பான். நான் கர்த்தரை அறிஞ்சுக்கிட்டேன், என்னுடைய வேத புஸ்தகத்தை நான் படிக்கிறேன், இப்படிதான் வந்துட்டு நம்ம இருக்கணும், நாம வந்துட்டு வழிபடுகிற தெய்வங்கள்லாம் தெய்வங்களே கிடையாதுன்னு சொல்லி என்னுடைய வீட்டாருக்கு நிச்சயமா சொல்லி கொடுத்திருப்பான். அநேக அன்கம்ஃபர்டபுளான டிஸ்கஷன்ஸ் கொர்நேலி வீட்லயும் நிச்சயமா இருந்திருக்கும். பட் கொர்நேலி மட்டும் இல்லைங்க, நான் ஒரு பெண்ணா இருக்கிறேன், நான் ஒரு சகோதரியா இருக்கிறேன், என்னாலலாம் இது செய்ய முடியாதுன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா நீங்க லிடியாவை பத்தி வாசிச்சு பாருங்க. வேதத்துல வந்துட்டு லிடியா அப்படிங்கிற ஒரு பெண்மணி வந்துட்டு இருக்கிறா. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல வசனங்கள் 14 முதல் 15 நீங்க வாசிக்கும் பொழுது அந்த தியத்தரா ஊர்ல இருந்து இருக்கிற லீதியால், அந்த லிடியா தமிழ்ல லீதியால் என்று எழுதியிருக்கிறது, அந்த லீதியால் என்கிற ஸ்திரீ வந்துட்டு பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். இங்கேயும் அநேக சகோதரிகளுடைய இருதயத்தை கர்த்தர் ஏற்கனவே திறந்துட்டார் இல்லைங்களா? அப்ப அந்த லீதியால் வந்துட்டு என்ன செஞ்சா, அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு அப்படின்னு சொல்லி வேதம் சொல்கிறது. அப்போஸ்தலர் 16:15 அவ மட்டும் ஞானஸ்நானம் எடுக்கல, கர்த்தர் திறந்தது அவளுடைய இருதயத்தை மட்டும்தாங்க. ஆனா அவ மூலமா வந்துட்டு அவளுடைய வீட்டாரும் சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க. அப்ப லீதியாலால முடியும் பொழுது உங்களாலையும் முடியும். நான் லீதியாளுடைய கர்த்தர் தான் உங்களுக்கும் கர்த்தரா இருக்கிறார். இயேசு கிறிஸ்து அவளுக்கு பாராட்டின கிருபை வந்துட்டு சகோதரிகளா இருக்கிற உங்க யாருக்குனாலும் கர்த்தர் அந்த கிருபையை வந்துட்டு பாராட்டுவார். அப்ப கொர்நேலியை போல ஆண்கள் மட்டுமல்ல, லீதியால போல பெண்களும் வந்துட்டு தன்னுடைய வீட்டார் மாறுவதற்கு இவர்கள் காரணிகளா வந்துட்டு இருந்திருக்கிறாங்க. அப்போஸ்தலன் பவுல் ஜெயிலில் அடைக்கப்பட்டப்ப அங்க ஜெயில வந்துட்டு அவர்கள் நடு ராத்திரியில வந்துட்டு கர்த்தரை துதித்து பாடும் பொழுது அங்க ஒரு நிலநடுக்கம் வருது. அப்ப பயந்து போய் அந்த ஜெயிலர் வந்துட்டு என்ன பண்றான், வந்துட்டு ரட்சிக்கப்படுகிறதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்கிறான். இதே அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல 30வது வசனத்துல எழுதியிருக்கும். ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்ன்ற ஒரு கேள்வி கேட்கிறப்ப பவுல் சொல்ற பதில் வந்துட்டு என்னவா இருந்துச்சு, கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். நீ மட்டும் இல்லப்பா, நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இந்த அநேக வசனங்கள்ல வீட்டார் 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 அப்படின்னு சொல்லிதான் வந்துட்டு வருது. 32வது வசனத்துல அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். ஒருத்தன் மனம் திரும்புறான், எல்லாருக்கும் வசனம் போதிக்கப்படுகிறது. அன்று ராத்திரியிலே அவர்கள் எல்லோரும் ஞானஸ்நானம் பெற்றார்கள் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்கிறது. 33வது வசனத்துல அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள். எப்படிங்க ஒரு ராத்திரியில இவங்க எல்லாம் மனம் திரும்புறாங்க? யோசிச்சு பாருங்க, ஒரே ராத்திரியில இவங்க எல்லாம் மனம் திரும்புறாங்க. ஏன்னா அடுத்த நாள் வந்துட்டு அவனுக்கு வாய்ப்பு இருக்காது. ஏன்னா ஜெயில இருந்த பவுல தன்னுடைய வீட்டுல கூட்டிட்டு வந்து வச்சிருக்கிறான். அவனுக்கு அதிக நேரம் வீட்டுல வச்சிருக்கிறதுக்கு அதிகாரமே கிடையாது. அப்ப இமீடியட்டா வந்துட்டு வீட்டுல கொண்டு வந்து வச்சுட்டு வசனத்தை வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டு ராத்திரியோட ராத்திரியா அவனுடைய காயங்கள் எல்லாம் கழுவி அவன் மூலமா போதிக்கப்பட்டு அவனுக்கு போஜனம் கொடுத்து ஞானஸ்நானத்தை எடுத்துட்டு அன்னைக்கு ராத்திரி யாருமே தூங்கி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. மீண்டும் கொண்டு வந்து அவனை ஜெயில வைக்கணும். விடியறதுக்கு முன்னாடி திரும்ப பவுல கொண்டு வந்து ஜெயில விடணும். அப்ப ராத்திரியோட ராத்திரியா ஒரே நாள்ல இவங்க எல்லாம் மனம் திரும்பி இருக்கிறாங்க. அப்ப கர்த்தருக்கு சித்தமானால் நம்முடைய குடும்பமும் ஒரே நாள்ல மனம் மாறுவதற்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. அதுக்கு வந்துட்டு அந்த ஜெயிலர் மனம் திரும்பினது போல பவுல அடிச்சது அதே ஜெயிலர் தாங்க. ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்குங்க. பவுல அடிச்சு அவனை வந்துட்டு விலங்குகளை போட்டு சிறையில வச்சது அதே ஜெயிலர் தான். மனம் திரும்பினதும் அதே ஜெயிலர் தான். ஒரே ராத்திரியில மனம் திரும்பினான். தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மனமகிழ்ச்சியா இருந்தான். ஒரே ராத்திரியில பாருங்க, தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மன மகிழ்ச்சியா இருந்தான்னு சொல்லி வேதம் சொல்றது. இப்படி அநேகரை பத்தி அவனுடைய வீட்டார் 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 என்ற புதிய ஏற்பாட்டுல எழுதப்பட்டிருக்கு. நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் வாசிச்சாலும் இல்ல பவுலுடைய லெட்டர்ஸை நீங்க வாசிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா வீட்டார் அப்படின்ற வார்த்தையை வந்துட்டு அதிகமாவே பவுல் பயன்படுத்துவான். இது கிறிஸ்புன்னு ஒருத்தன் இருக்கிறான். அந்த கொரிந்து பட்டணத்துல பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் 18:8 கிறிஸ்பு அப்படிங்கிற ஒருத்தனை பத்தி எழுதியிருக்கும். ஜெப ஆலய தலைவனாகிய கிறிஸ்பு என்பவன் தன் வீட்டார் அனைவரோடும் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவனானான். அப்ப தன்னுடைய வீட்டார் அனைவரோடும் கூட இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசிகளா அநேகர் இருந்திருக்கிறாங்க. அந்த ஸ்தேவான் அப்படிங்கிற ஒருத்தனை பத்தி, இது வந்துட்டு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் இருக்கிற ஸ்தேவான் கிடையாது. இது வந்துட்டு கொரிந்தியர் புஸ்தகத்துல இருக்கிற ஸ்தேவான். அந்த 1 கொரிந்தியர் ஸ்டெஃபானஸ் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ் பைபிள்ல எழுதியிருக்கும். இந்த 1 கொரிந்தியர் 16:15 அந்த ஸ்தேவானுடைய வீட்டார் அகாயா நாட்டிலே முதற் பலன் ஆனவர்கள் என்றும் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு தங்களை ஒப்புவித்திருக்கிறார்களா என்றும் அறிந்திருக்கிறீர்களே.
அவனுடைய வீட்டார் வந்து கர்த்தரை ஏத்துக்கிட்டது மட்டும் இல்ல, ஊழியத்துக்காகவே தங்களை ஒப்புவித்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அந்த குடும்பத்தை வந்துட்டு பவுல் விசாரித்து வந்துட்டு கொரிந்தியர் புஸ்தகத்துல எழுதுறான். அப்ப கிறிஸ்புன்றவனுடைய குடும்பம், ஸ்தேவானுடைய குடும்பம், அந்த 2 திமோத்தி புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா 1 அதிகாரத்திலையும் 4வது அதிகாரத்திலையும் வந்துட்டு ஓனேசி போரு அப்படின்ற ஒருத்தன் இருப்பான். இந்த ஓனேசி போருவின் வீட்டாருக்கு கர்த்தர் இரக்கம் கட்டளையிடுவாராக அப்படின்னு பவுல் வந்துட்டு எழுதுறான். அந்த பிரிஸ்கில்லாவுக்கும் அக்கில்லாவுக்கும் ஓனேசி போருவின் வீட்டாருக்கும் என் வாழ்த்துதலை சொல்லு, வீட்டாருக்கு வாழ்த்துதலை சொல்லு அப்படின்னு சொல்லி பவுல் வந்துட்டு எழுதுறான். அப்ப அக்கில்லா பிரிஸ்கில்லாவை போல ஓனேசி போருவை போல வந்துட்டு நம் கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களா இருக்கணுங்க. இதுதான் கர்த்தர் நம்மிடம் வந்துட்டு விரும்புகிறார். அப்ப கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களா இருந்தாக்க, அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் லெட்டர் எழுதும் பொழுது பாத்தீங்கன்னா வீட்டாரையே விசாரிச்சுதான் வந்துட்டு எழுதுறாங்க. பட் வீட்டுல இருக்கிற அத்தனை பேரையும் விசாரிக்கிறாங்களேன்னு பாத்தீங்கன்னாக்க இல்ல, கர்த்தருக்குள்ளார இருக்கிறவங்கள மட்டும் வாழ்த்துங்கப்பா அப்படின்லாம் பவுல் வந்துட்டு சொல்லியிருக்கிறான். ரோமர் 16:11 வாசிச்சு பாத்தீங்கன்னா, என் இனத்தான் ஆகிய ஏரோதியோனை வாழ்த்துங்கள், நற்கீசுவின் வீட்டாரில் கர்த்தருக்கு உட்பட்டவர்களை வாழ்த்துங்கள். அவனுடைய வீட்டுல, அந்த நற்கீசுவின் வீட்டுல வந்துட்டு யாரை மட்டும் வாழ்த்தணுமா? கர்த்தருக்கு உட்பட்டவர்களை மட்டும் வாழ்த்து, மற்றவங்களை எல்லாம் வாழ்த்து தேவையில்லை. இங்க பவுல் வந்துட்டு கொஞ்சம் கூட கூச்சப்படவே கிடையாது. அவங்கள கேட்டதா சொல்லு அப்படின்னு சொல்லி, சத்தியத்தில் அவங்கள விசாரிச்சதா சொல்லு அப்படின்னு அவன் சொல்லவே கிடையாது. அந்த வீட்டுல யாரெல்லாம் கர்த்தரை ஏத்துக்கிட்டாங்களோ அவங்கள மட்டும் நீ வாழ்த்து, அவங்கள மட்டும் விசாரிச்சதா சொல்லுன்னு சொல்லி கொஞ்சம் கூட வசனத்தை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே இல்லை. வாழ்த்துதல் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க அது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மட்டும்தான் பவுல் வந்துட்டு வாழ்த்துதலை வந்துட்டு சொல்லி இருக்கிறான். அதே போல ரோமர் 16:10 வந்துட்டு அங்க அரிஸ்தோபுலஸ் அப்படின்ற ஒருத்தர் இருக்கிறான். அரிஸ்தோபுலஸ் அவனுடைய வீட்டாரை வாழ்த்துங்கள். இந்த வீட்டார் 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 அப்படின்ற அந்த வார்த்தை வந்துட்டு வேதம் முழுக்கவுமே இருக்குதுங்க. பழைய ஏற்பாட்டிலையும் நம்ம வாசித்து பார்த்தோம் இல்லைங்களா? அந்த ஆதி தாய் தகப்பனுடைய வீட்டார் வந்துட்டு அதுல வந்து கொஞ்சம் குளறுபடி எல்லாம் ஆரம்பத்துல இருந்துச்சு. பட் பின்னாடி ஆதாம் ஏவாள் மனம் திரும்பிட்டாங்க. அது வேதம் நமக்கு தெளிவாகவே சொல்லி கொடுக்கிறது. ஆதாம் ஏவாள் நிச்சயமாகவே அவர்கள் மனம் திரும்பி விட்டார்கள். அதனாலதான் ஆதாம் தேவனுடைய குமாரன் என்று எழுதியிருக்கிறது. லூக்கா 3ஆம் அதிகாரத்துல ஆதாமை பார்த்து தேவனுடைய குமாரன். பட் ஆரம்பத்துல அந்த குடும்பத்துக்குள்ளார ஒரு ஸ்பிரிச்சுவல் கம்யூனிகேஷன் பிரேக் டவுன் ஆயிருக்குதுங்க. ஆனதுனாலதான் ஆதாம் ஏவாளுக்கு நடுவுல பிசாசு நடுவுல பூந்துட்டான். அதே போல அந்த காயினுக்கும் அவங்க ஒழுங்கா வந்துட்டு ஏதோ ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்கல. அதனாலதான் காயின் வந்துட்டு ஆபேலை கொன்றான் அப்படிங்கிறத பாக்குறோம். பட் யாக்கோபுக்கு வந்துட்டு 12 பிள்ளைங்க வந்துட்டு இருக்கிறாங்க. பட் 12 பிள்ளைகளை வந்துட்டு எங்கேயோ நன்மைத்தன்மை வந்துட்டு அந்த 12 பிள்ளைகளுக்கு வந்துட்டு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். யோசேப்பு மேல பொறாம இருந்தப்ப கூட அங்க கொலை நடக்காம கர்த்தர் காப்பாத்திட்டாருங்க. காயின் வந்துட்டு ஆபேலை கொலை பண்ணிட்டான். நான் யோசேப்பை கொலை செய்யணும்னு சொல்லி அந்த சகோதரர்கள் நினைச்சப்ப கூட யாக்கோபின் நிமித்தம் ஏதோ ஒரு நன்மைத்தன்மை இருக்கிறதுனால அங்க கொலை நடக்கல. ரூபன் சொல்றான் வந்துட்டு கொலை செய்ய வேண்டாம். அங்க ரூபனும் வந்துட்டு அதே போல வந்துட்டு யூதாவும் வந்துட்டு அவனுடைய உயிரை காப்பாத்துறதுக்கு பிளான் பண்றாங்க. அப்ப யூதாவின் நிமித்தம் ரூபனுடைய நிமித்தம் வந்துட்டு பாத்தீங்கன்னா அங்க யோசேப்பு வந்துட்டு கொலை செய்யப்படாம வந்துட்டு காப்பாற்றப்படுறான். அப்ப யாக்கோபனுடைய 12 பிள்ளைகள்ல வந்துட்டு அநேகர் தப்பு செஞ்சாலும் பின்னாடி மனம் மாறிடுறாங்க. பின்னாடி இவர்கள் கோத்திர பிதாக்களை வந்துட்டு மனம் மாறி வராங்க. இந்த 12 கோத்திரங்கள் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்துட்டு யோசேப்பின் மேல பொறாமை இருந்தாலும் அவனை கொலை செய்யணும்னு சொல்லி நினைச்சாலும் அவர்கள் பாவம் செய்திருந்தாலும் அந்த மீதியானவர்கள் அவர்கள் எல்லோருமே மனம் திரும்பி விட்டார்கள்ன்றதை பாக்குறோம். இப்படி ஆபிரகாமனுடைய குடும்பம், ஈசாக்கினுடைய குடும்பம், யாக்கோபனுடைய குடும்பம், எல்கான் அவனுடைய குடும்பத்தை பத்தி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? வீட்டார் வீட்டார் வீட்டார். இந்த யோசுவா சொல்றது போல நானும் என் வீட்டாருமோ கர்த்தரையே சேவிப்போம் என்று எழுதியிருக்கிறது இல்லைங்களா? அப்படின்னா யோசுவாவை போல நீங்க என்ன வேணா பண்ணுங்கப்பா, நானும் என் வீட்டாருமோ கர்த்தரையே சேவிப்போம். நீங்க அந்த நதிக்கு அப்பால் இருக்கிற தெய்வங்களை தொழுது கொள்வீங்களா? நீங்கள் தொழுது கொள்ளுங்கள், நானும் என் வீட்டாருமோ கர்த்தரையே சேவிப்போம் அப்படிங்கிற அந்த ஒரு வைராக்கியம் ஒவ்வொரு கணவன் மனைவிக்குள்ளார வந்துட்டு இருக்கணும். அப்ப வசனத்துக்கு எதிரா கணவன் போனாலும், வசனத்துக்கு விரோதமா மனைவி போனாலும், வசனத்துக்கு உட்பட்டு பிள்ளைகள் இல்லாட்டியும் அந்த கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணி தான் ஆகணும். அந்த உரையாடலை வந்துட்டு வீட்டுல ஸ்டார்ட் பண்ணிட்டு ஆகணும். பைபிள் ஸ்டடி பண்ணலாம் அப்படின்ற லெவல்ல நம்ம அவங்கள வந்துட்டு கூப்பிடும் பொழுது அவங்க வந்துட்டு வர்றதுக்கு கர்த்தர் கிருபையை கொடுப்பாருங்க. இது உங்களால் உண்டானது கிடையாது. இது கர்த்தருடைய இலவச ஈவு. அவர் நிச்சயமா இதை வாய்க்க செய்வார். ஒரு அப்பா அம்மா மனம் திரும்பும் பொழுது பிள்ளைங்களை கூட்டிட்டு வந்து உட்கார வைப்பார். பட் கூப்பிட வேண்டியது நம்முடைய கடமை. சோ எப்பப்பெல்லாம் வசனத்தை போதிக்கணும், நீ உட்கார்ந்து இருக்கிற பொழுதும், எழுந்திருக்கிற பொழுதும், நடக்கிற பொழுதும், படுத்து கொள்ளும் பொழுதும், எல்லா நேரத்திலையும் திருவசனத்தை நீ போதிச்சுக்கிட்டே இரு. காரணம் என்னன்னா, நீங்கள் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாரமாய் இருக்கிறீர்கள். நீங்க அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களா இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லா இருக்கிறார். நீங்கள் கட்டப்பட்டிருக்கிற அந்த வீட்டுக்கு இயேசு கிறிஸ்து தாங்க மூலைக்கல்லா இருக்கிறார்.
சோ அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவா இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக நாம் கட்டப்பட்டு வருகிறோம். இதுல நம்முடைய குடும்பம் கட்டப்படுவது மிகவும் அவசியமாக இருக்கிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். அப்ப நம்முடைய குடும்பம் கட்டப்படணும். எப்படி நோவா வந்துட்டு தன்னுடைய பேழையை கட்டின போது தன்னுடைய குடும்பத்தையும் ஆவிக்குரிய ரீதியில வந்துட்டு கட்டி வழி நடத்தணும். அவனுடைய மனைவி, அவனுடைய 3 பிள்ளைங்க, 3 மருமக்கள், தன்னுடைய மொத்த குடும்பத்தையும் வந்துட்டு கர்த்தருக்குள்ளார வந்துட்டு பாதுகாத்து வச்சான். அதனாலதான் கர்த்தர் வந்துட்டு ஆதியாகமம் 7ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்துல சொல்றாரு, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். நீயும் உன் வீட்டார் அனைவருமே. இதே போல நீயும் உன் வீட்டாரும் நீங்க நித்திய ஜீவனுக்குள்ளார பிரவேசியுங்கள்னு சொல்லி நம்முடைய குடும்பத்தை பார்த்து கர்த்தர் சொல்லணும். நியாய தீர்ப்பு நாள்ல வந்துட்டு நம்ம வலது பக்கம் நிற்கும் பொழுது நீயும் உன் வீட்டார் அனைவரும் வந்துட்டு நீங்க நித்திய ஜீவனுக்குள்ளார பிரவேசியுங்க, அந்த கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ளார நீங்கள் பிரவேசியுங்கள் அப்படின்னு சொல்லி கர்த்தர் நம்மளை பார்த்து மட்டும் இல்லைங்க, நம்முடைய வீட்டாரையும் பார்த்து கர்த்தர் சொல்லணும். அப்படின்னா இன்னும் நமக்கு டைம் இருக்குது. டைம் இருக்கிறப்ப நம்ம அந்த குடும்பமாகிய அந்த பேழையை வந்துட்டு கட்டுவோம். நாம மனம் திரும்பினா மட்டும் பத்தாது, குடும்பம் வந்துட்டு பர்ஃபெக்டா இருக்கணும், முழுமையா பரிசுத்தமா இருக்கணும். அதுக்கு எபேசியர் 5ஆம் அதிகாரமோ இல்ல 1 பேதுரு 3ஆம் அதிகாரமோ இல்ல 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரமோ நம்ம படிச்சு நம்ம குடும்பத்தை வந்துட்டு கரெக்டா கொண்டு வரணும். பிள்ளைகளை வந்துட்டு எப்படி சிட்சிக்கணும், அவர்கள் வந்து தவறு செய்யும் பொழுது எப்படி கண்டிக்கணும், வசனத்தின்படி கிருபையா எப்படி பேசணும் அப்படின்றத கர்த்தர் நமக்கு கத்துக் கொடுத்திருக்கிறார். அப்ப யோசுவா சொன்னது போல யார் வேணா எப்படி வேணா போங்கப்பா, சொந்தக்காரங்க கர்த்தரை ஏத்துக்கிறாங்களோ இல்லையோ, என்னுடைய நண்பர்கள் கர்த்தரை ஏத்துக்கிறாங்களோ இல்லையோ, நானும் என் வீட்டாருமோ கர்த்தரையே சேவிப்போம் அப்படின்னு சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் அனைவரும் சேவிக்கிற பிள்ளைகளா அவருடைய வருகைக்கு முன்னாடி நம்ம எல்லோருமே வந்துட்டு பரிசுத்தமா காணப்படணும்னு சொல்லி, குறிப்பா அந்த குடும்பத்துல நம்முடைய குடும்பத்துல இருக்கிற ஒருவரும் விட்டு போகாம ஒவ்வொருத்தரும் பரிசுத்தமா இருக்கணும். இந்த குடும்பத்துல 3 பேரோ 4 பேரோ 5 பேரோ 6 பேரோ எத்தனை பேரோ இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் பரிசுத்தமா இருக்கணும்னு சொல்லி இன்னைக்கான பைபிள் ஸ்டடியை நிறைவு செய்யலாம். Praise Lord, brothers and sisters.